எல்லாரும் உட்காருங்க உட்காருங்க. செல்லப்பா கையா கண்ணுதுரை எக்ஸ்ட்ரீ பண்ண கூட பட்டு போட வேடம் ஜொலிக்கும். எல்லாரும் பாஸ் ஆயாச்சு. நம்ம காலேஜ்ல இத்தனை ஃபர்ஸ்ட் கிளாஸ் இத்தனை ரேங்க் ஹோல்டர்ஸ் ஸ்டேட் பூரா தெரியுதுக்கா. இந்த பேப்பர் கொடுத்த விஷ்ணு பகவானுக்கு 1000 நாமங்களுக்கு மேல இருக்கு. நாடு பூரா தெரிவிக்கிறதுக்காக இந்த கேசட்ட போடுறாங்க. அதுக்கு இதுக்கு ஏண்டா முடிச்சு போடுற? அது கடவுளை மனசுல நினைச்சு நிம்மதியா பூஜிக்கவும் ஆராதிக்கவும். இதுவா இருக்காதா பேப்பர்ல போட்டா ஊரெல்லாம் அம்மா யாரும் தெரிஞ்சு வாழ்த்துறதுக்காகவும் வணங்குறதுக்காகவும் தான். இந்த டச்சிங்கா பேசி என்ன அசத்துறியேடா? இப்படி திடீர்னு பேசுற வாய்க்கு சோறு போடத்தா கல்லான கடவுள் அனாதையான எனக்கு ஒன்னு அம்மா ஆக்கியிருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த அப்ளிகேஷன் பாருங்க. செவ்வாய்க்கிழமை தான் பணம் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட். ஒரு சைன் பண்ணுங்க. ஓகே ஓகே. இது என்னடா? இன்னைக்கு ஆடி மாசம் கடைசி வெள்ளிக்கிழமை தலைக்கு என்ன வச்சுக்கணும்? இது என்ன? நான் 10 லட்சம் சொன்னா 20 லட்சம் தப்பா அடிச்சிருக்கு. அதெல்லாம் ஒண்ணு கண்டுக்காதீங்க. நான் தான் டைப் பண்ண சொன்னேன். ஆமாமா, போர்ட்ல இல்லாதவங்களுக்கு கவர்மெண்ட் பரிசைல லோன் கொடுக்குறாங்க. அரசியல் சங்கதி நமக்கு எதுக்கு? என்னோட ஆசைமா அந்த பணத்துல நம்ம காலேஜ் பெரிய யூனிவர்சிட்டி ஆக்கணும்னு. மனம் போல ரிசல்ட் வந்துடும். நீங்க இருக்கீங்க ஸ்டேட் ஃபர்ஸ்டா காலேஜ் வரும். பிரசிடென்ட் கோல்டு மெடல் நிச்சயம் கிடைக்கும். அப்புறமா கோல்டு மெடல் வாங்கின அம்மா நீங்க இப்படி இருக்க, நான் இப்படி இருக்க. அழகா ஒரு போட்டோ. டேய், உன்னை நான் வயிற்றுல சுமக்கலையடா. பெத்திருந்தா மடியில போட்டு போட்டோ எடுத்து கொஞ்சம் இருப்பேன். ஏதாவது சொன்னேலா? இனிமேத்தான் சொல்ல போறேன். ஐயா வந்துட்டாரு. நமஸ்காரம் ஏழுமலை வெங்கடசாமி சார். என்ன ராதாகிருஷ்ணா சார் சதிபதியா எங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? என்ன வேணுகோபாலா, ஆளே இப்படி மாறி போயிட்டீங்க. கண்ணு ரெண்டும் ரம்மடிச்ச மாதிரி செவப்பா இருக்கு. ஏன்னா வெயில சுத்தி சுத்தி என்னமா ஆயிட்டார் பாருங்க என் சுவாமி. அடியே மெட்டலு, இது சி கிருஷ்ணர் இல்லடி. அவர் டெல்லி ஃளைட்ல ஏறி மதுராபுரிக்கு டூர் போயிருக்காரு. இவரு நம்ம ஏழுமலை வெங்கடசாமி சார், நம்ம லாயரு. எதுக்கு இப்படி அலைய தொலைக்கிறது? காதுல மிஷின் வச்சுக்கணும் இல்லையோ? இப்போ என்ன இது கையில எடுத்துட்டு கீழ வச்சுக்கோங்க. இவ விஷயத்துக்கு நான் அப்புறமா வரேன். நான் எதுக்காக இங்க வந்தேன்னா, என் தோப்பனா டிசி ரங்காச்சாரி பேர்ல ஒரு காலேஜ் வச்சுட்டு இருக்கேனே. பழம்பதையா என்கிட்டே கதை விடுறிய. பெருசா 2 கண்ணு சரியா எதையும் பார்க்க முடியல. ஒத்த கண்ணை வச்சுட்டு அந்த அண்ணாமலையா உத்து பார்த்து என்ன செய்ய போறான்னு சொல்றேன். அதுக்குதான் காலேஜ் ரிசல்ட் அண்டர் கிரவுண்டுக்கு போயிட்டே இருக்கு. இப்படியே விட்டு இருந்தா என்ன ஆகுறது? இடிஞ்சிருச்சு போ. உனக்கு என்ன வேணும் அடிச்சு தூள் பண்ணு. ஆனா அந்த காலேஜ் உனக்கு பட்டா கொடுத்த மாதிரி ரொம்ப தான் ஆட்டப்பாட்டம் போட்டு பாடப்படுத்துறீங்க. செம பணம் இருக்குதுன்னு அந்த முட்டாள் வேற வச்சா அந்த மண்டு உங்க காலில் விடறானா இல்ல உங்களை விட வைக்கிறானா? நான் எதுக்கு 50,000 இப்ப என் கையில? இத பாருங்க, அவன் மண்வெட்டியால் வெட்டி பின்னால கவுக்குறான். நீங்க நேர கடபாரை விடுறல. இது சதி அநியாயம், தெரிஞ்சுக்குங்க. நான் லாயரா தேவைன்னா காக்காவை பெயிண்ட் பண்ணி கொக்குன்னு குல்லா போட்டு நம்பினவங்கிட்ட பணம் கறக்குற கோத்திரன். வேணுகோபாலா, இது அநியாயம் சுவாமி. சத்யபாமாவுக்கு பாரிஜாதமும் ருக்மணிக்கு தொலைசு மட்டுமா? ஏங்க நீங்க ஒரு கேஸ போட்டு ருக்மணிக்கும் பாரிஜாதத்தை வாங்கி தாங்களே. ஆட்டம். ஹலோ ராதாகிருஷ்ணா, நான் சீரியஸ் சென்டிமெண்ட் உள்ள கல்பிரிட். உனக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யறேன். இல்லன்னா அவன் பணத்தை கூட்டி தரம்பானா? அவ்வளவு பணத்தை நானே தந்துடுறேனே. நீ 50,000 கேஸ் தானே? இத பாருங்க, சீக்கிரமா அவர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ருக்மணி தேவிக்கும் பாரிஜாதத்தை வாங்கி தாங்களே. அசித்திரமா ஒன்னி அசித்திரனையா அம்மா மேட்டருக்கு 50,000 ரெடி பண்ணிக்க. தேங்க்ஸ். கணக்கு மாறிச்சு. நான் சக்கரை விட்டுட்டு பின்னாடி இருப்பேன். கப்புன்னு நீ ஒத்த கண்ணங்கிட்ட டக்கரா பேசி எதுவும் தெரியாத மாதிரி அழகா அந்த காலேஜுக்கு எதுக்கு இருக்கு, அதுல உள்ள கதை என்ன விதை என்ன ரிப்போர்ட்டோட வா. புறப்படு. சரிங்க வாடி. அவரு கேஸ் ஃபைல் பண்ணி ருக்மணி தேவிக்கு பாரிஜாதத்தை வாங்கி தரேங்கிறார். வரேங்க. ஏண்டி சௌந்தர்யா, சீக்கிரம் வாடி. வந்துட்டேன்டி. என்னடி மார்னிங்கே பேப்பர் அழிச்சிட்டு இருக்க? ஹாட் நியூஸ். எல்லா ரேங்க் ஹோல்டர்ஸும் கஸ்தூரிபா காலேஜ் சேர்ந்தவங்க. என்ன ஃபேமஸ் காலேஜ். நம்ம காலேஜ்க்கு ஒண்ணுமே வரல. ஏன் அண்ணாமலையாரே, எங்க அப்பா ஆத்மா சாந்தி அடையணும் தானே லட்சக்கணக்கில் பணத்தை கொட்டி இந்த காலேஜை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சேன். இப்போ என்னாச்சு? நீ வாயண்டி, உனக்கு எல்லாத்தையும் விவரமா சொல்லணும்யா. இப்போ இதுதான் கஸ்தூரிபா காலேஜ், இது நம்ம காலேஜ். நம்ம காலேஜ் என்ன இருக்க கீழே போயிட்டே இருக்கு. அந்த மேட்டர்ல நான் நுழைஞ்சா எனக்கு நானே சாணி பூசிக்கிட்ட மாதிரி ஆயிடும். ஏயா, நீங்க எல்லாம் கமிட்டி மெம்பர்ஸ் தானே? சாமி ஏதோ கேக்குறாரு, பதில் சொல்லுங்க. அதுக்குள்ள நான் கொஞ்சம் அக்கவுண்ட்ஸ் பாத்துக்கிறேன். போங்க போங்க. கணக்கு ரொம்ப ஃப்ளூட் எங்கன்னு தெரியலையா? யாராவது கோபி ஆசி எடுத்துட்டு இருப்பா. கொஞ்சம் இரு. ஏன்னா ஒரு ஃப்ளூட் வாங்கி தாங்களே. வாங்கிட்டு வரேன். இத பாருடி, இந்த காலேஜ் பிசினஸும் மத்த பிசினஸ் மாதிரி நம்பித்தான் பணத்தை அள்ளி அள்ளி போட்டிருக்கேன். லுக் இங்கடி. இது என்னடா அங்கங்க எகிரின் இருக்கு. இதே லெவல்ல போச்சுன்னா நாம 2 பேரும் வாயில ஃப்ளூட்டை வச்சுட்டு ரோட்ல ஊத வேண்டியதுதான். எப்ப போலானா? ஐயோ இரு வரேன். இத பாருங்க கணபதி, இப்போது வாய் திறந்து உண்மையான மேட்டர் என்னன்னு சொல்லுங்க சார் ப்ளீஸ். மத்த காலேஜோட நம்ம காலேஜை கம்பேர் பண்ணாதீங்க. என்ன சொல்றேன்? கஸ்தூரிபா காலேஜ் ராஜேஸ்வரி இருக்காளே, அவ மகா பெரிய கைகாரி.
அவ கவர்மெண்ட் ஆபீசர்ஸ கையில போட்டுக்கிட்டு கொஸ்டின் பேப்பர் சுட்டுறா. அத பார்த்து எழுதுனா ஏன் எல்லாரும் பாஸ் பண்ண மாட்டாங்க? என்னங்க எல்லாம் அண்டர் கிரவுண்ட் அட்டாக் தான். ஏன் கிருஷ்ணா அண்டர் கிரவுண்ட்ல வந்துட்டு இருக்க? நீ என்னைக்கும் நேர்மையா தான் நடக்கணும். ஏன்னா என் கிருஷ்ணன் கொஞ்சம் சொல்லுங்களே. இங்க நடந்துட்டு இருக்கிறது அண்டர் கிரவுண்ட் வேலை தாண்டி. கொஞ்சம் இருடி. அந்த காலேஜ் அந்த அளவுக்கு மார்க்கும் ரேங்க்கும் வாங்குறதுக்கு அதுவா காரணம்? அதுவா ரகசியம்? இனி இந்த ரகசியம் கதைக்காகாது. ஜனங்களுக்கு கப்புன்னு அந்த சீக்ரெட் அண்ணாமலையார் பேப்பர்ல உடைக்கிறாரு. அதனால நமக்கு ஏதாவது பிரயோஜனமா என்ன? அதுதான் நம்ம பாயிண்ட். ராங் பப்ளிசிட்டில காலேஜை க்ளோஸ் பண்ணிட்டு அது எல்லாத்தையும் நாமே விலைக்கு வாங்கிடலாம். ஓஹோ, அதான் அந்த அண்ணாமலையாரு பிரம்மாண்டமான ப்ராப்பர்ட்டி, பவர்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு இருந்தாரோ? அங்க பாரு கிளப்னு செட்டப் பண்ணி லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாரோ? உங்க படுத்தல் வர வர ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏண்டி? என் சுவாமி நித்ரையில இருக்க, கொஞ்சம் சத்தம் போடாம கர்ம கர்ம கர்ம, விதி விதி விதி. எல்லாம் நம்ம விதி. இந்த காலேஜில் சேர்ந்து தொலைஞ்சோம். சாட்சிக்கு வேணா சர்டிபிகேட் வாங்கிக்கலாம். இட்லி உப்புமா ஊசி போய் திங்கலாம். கலைவாணிங்கிற பேர்ல படிப்பை இன்ச் பை இன்ச்சா வியாபாரம் பண்றாங்க. நிஜம்தான் சௌந்தர்யா. ஏதோ ரேடியோ பப்ளிசிட்டி, ஸ்டேட் ஃபர்ஸ்ட், பிரபகண்டா அது இதுன்னு ரீல் விட்டதை நம்பி நான் மோசம் போயிட்டேன். வட்டிக்கு வாங்கி டொனேஷன் கட்டினா எங்க டாடி. என்னையாது எப்ப செஞ்சது? இன்னைக்கு செஞ்சதுதாம்மா. 15 நாளைக்கு முந்தி சுட்ட வடை. எனக்கு காஃபி மட்டும் கொடு. இன்னும் 2-3 நாள் பாப்பேன். சரியாகல செக்ரட்டரி டைரக்ட் அட்டாக் பண்ண வேண்டியதுதான். தட்டி கேட்டு அங்க இங்க தர்மாடி கொடுக்க வேண்டியதுதான். என்னடி இது? விஜய், இது ஏதோ ஃபுட்பால் சொல்லுது. சீக்கிரமா போய் டாக்டர் கூட்டிட்டு வா. சரிடி. பெரிய இன்வெஸ்ட்மென்ட் கொடுக்குறீங்க சார். நம்ம காலேஜ்ல பக்கா ஷேப்ல 4-5 ஃபிகர்ஸ் இருக்குது. அதுல 1-2 பொண்ணை செலக்ட் பண்ணி அனுப்பி வச்சிட்டோம்னா ஆபீசர் நம்ம கைக்குள்ள விழுந்துருவாரு. அந்த லோன் விஷயம். தேங்க்யூ சார். யோ அண்ணாமலையாரே, இத்தனை நாள் எங்க வாய்க்கும் கைக்கும் பூட்டு போட்டு இருந்துச்சு. இன்னைக்கு கூட நாங்க கேட்கலன்னா அங்க 5-6 ஸ்டூடண்ட்ஸ் பலி ஆயிடுவாங்க. சௌந்தர்யா, எதுக்கு நீ ஆவேசப்படுற? ஃபுட் பாய்சன் ஆனதுனால நிறைய பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இது யதார்த்தமா நடக்கல. கூல் டவுன் சௌந்தர்யா, கூல் டவுன். தாலி கட்டின கையோட ஆக்சிடென்ட்ல புருஷனை இழந்த உனக்கு இன்சிடென்ட்டா ஏதாவது உதவி பண்ணலாம்னு நினைக்கிறேன். அங்க கெஸ்ட் ஹவுஸ்ல ஆபீசர்ஸ் இருக்காங்க. நீ உடனே அங்க போய் தப்பா வட எழுதுற. பேனா வாங்க கூட இல்ல. டேய் சோமாரி, நீ தான பணத்தை எல்லாம் கொட்டி இங்க காலேஜ் போய் பொய்யோ காணாம எழுதுல. ஐயோ ஐயோ ஐயோ, நான் ஒன்று மரியன் பராபரமே. நான் வெறும் அம்பு மாத்திரம் தான். என்ன ஏவி விட்டதெல்லாம் அதுவும் அவன் தான், அந்த அண்ணாமலையா தான். டேய் என்னமா என்னாச்சு? இந்த காலேஜ்ல படிச்சு முடிச்சு வாழ்க்கையில நல்லா இருப்போம்னு நினைச்சு மனசுல ஆசையோட வந்தோம். இந்த காலேஜ் ஒரு ப்ராஸ்டியூட் ஹவுஸா நடத்துறானுங்க. அழக வச்சு பணத்தை சம்பாதிச்சு பெரிய மனுஷங்களை பிராக்கெட் பண்ற ரவுடிங்க இவனுங்க. ஏண்டா இந்த ஜர்னலிஸ்டுக்கு பணத்தை வீசி எங்க காலேஜை பத்தி அசிங்கமா எழுத சொன்னது இல்லாம இந்த பிசினஸ் வேற நடக்குது. ஏய், யாரா நீ? ஏன் காம்பவுண்டுக்குள்ள வந்து என்ன? காம்பவுண்டுக்குள்ள என்னடா கட்ட வைக்க வந்து அடுத்து வேண்டாம். ஏண்டா எங்க ராஜேஸ்வரி அம்மாவுக்கும் கவர்மெண்ட் ஆபீஸருக்கும் கனெக்ஷன். ஏண்டா நாங்க பரிச்சு பேப்பர் திருடித்தான் எல்லாரையும் பாஸ் பண்ண வைக்கிறோம். ரொம்ப அடுத்து வேண்டாம். வேணுகோபாலா, நீ துஷ்டங்களை வதம் பண்றவன், நல்லவாளை ரட்சிக்கிறவன் நான் பாடத்துல படிச்சிருக்கேன். இன்னைக்கு என் கண்ணாலேயே பாத்துட்டேன். இந்த அயோக்கியால சும்மா விடாத. தர்ம அடி கொடுத்த விளாவ முறிச்சு நஷ்டம் பண்ணுங்க சுவாமி. வாய் மூடுறி. இந்த காலேஜ்ல நமக்கும் ஷேர் இருக்குடி. இது தெரிஞ்ச போட்டு பின்னிடுவன். வாய் மூடு. தம்பி தம்பி தம்பி, அவனை விட்டுருங்க. ஏதோ ப்ராப்ளம் நடந்து போச்சு. இனிமேல் ஏதாவது நடந்துச்சுன்னா நான் பொறுப்பு ஏத்துக்கிறேன். இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சு விட்டுருங்க. வாங்கோ வாங்கோ போங்கோ. மறுபடியும் ஒரு எழுத்து இங்க காலேஜ் பத்தி தப்பா வந்துச்சு, உங்க அம்மா கிட்ட கொடுத்த பாலெல்லாம் கட்டிடுவேன். சார், நீங்க பிச்சை போட்டதுக்கும் அவர் பிச்சு உதறினதுக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தமா இருக்கு. என் தொழிலுக்கு துரோகம் பண்ண மாட்டேன், சத்தியம். சரி மாமா. இதோ வரியா அண்ணாமலையாரே, இந்த மாதிரி பாவமான செயலெல்லாம் செய்யக்கூடாதியா? சிச்சி. தெய்வம் மாடன் ரூபத்துல வந்துட்டு போறது. இந்த நரகத்துல இருந்து அந்த பொண்ணை எப்படி காப்பாத்தி அழிச்சுன்னு போறாரு பாத்தியா ஸ்ரீ கிருஷ்ணா. ஐயோ, இது எனக்கு பிடிக்கல. சின்ன விஷயத்தை பெருசாக்கி ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு அடிதடி பண்ணிட்டு வந்துட்டியே. நீ வெளுத்து கட்டிட்ட. என்ன பத்தி என்ன பண்ணிட்டு கைது. உனக்கு புரியாது. திட்டம் திட்டி உன்னை நான் தான் அனுப்பிச்சேன்பாங்க. நினைப்பாங்களா இல்லையா? ஒருத்தன் ஒண்ணு நினைப்பான். அதே இங்கித ஞானம் உள்ளவனா இருந்திருந்தா ஐயோ ஃபேன் பொறுக்கி மாதிரி நடந்துகிட்டு இருப்பானா. அவனுக்கு வாயை மூடிட்டு இருக்கணும்ன்றதுக்காக தான் கொஞ்சம் விளையாடிட்டு வந்தேன். அந்த விஷயத்தை விட்டு தள்ளுங்க. அந்த பொண்ணோட சங்கதி அவளை இங்க அழைச்சிட்டு வந்திருக்கேன். என்ன கேட்டா கூட்டிட்டு வந்த? எனக்கு தெரியாது. ஓன் பாடு அவ பாடு. முதல்ல நீ வெளியே போ. போ. அப்பா வரும்போதே நிறைய பார்த்துட்டு வந்தியா? டபுள் ஓகே சீட்டு கிடைச்சிட்டு உனக்கு. அப்படியா? ஆமாமா. உன்னை பத்தி சொன்ன உடனே அப்படியே பூரிச்சு போயிட்டாங்க. மனசார பாராட்டினாங்க. வெரி வெரி குட்னாங்க. இப்படிப்பட்ட தீரமான பொண்ணு, வீரமான பொண்ணு நம்ம காலேஜ்ல தான் படிக்கணும், நம்ம காலேஜுக்கு தான் பேர் வாங்கி தரணும்னு சொன்னாங்க. அவங்க என்ன நம்ம சொன்னாங்கம்மா, என்னன்னு சொல்ல தெரியல. நிஜமாவா? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பரவாயில்லம்மா. நானே நேர்ல போய் மேடத்துக்கிட்ட நன்றி போயிட்டு சொல்றேன். அது சரி, நீங்க ஏன் பயப்படுறீங்க? பயமா? அவங்களுக்கு இந்த நன்றி இந்த வார்த்தை எல்லாம் பிடிக்காதுமா. ஒரு விஷயம் தெரியுமா, வாங்க.
ஒரு தடவை நன்றி சொல்றதுக்கு யாரும் போனதுக்கு பச்சினு முஞ்சில அரைஞ்சிட்டாங்க. வேணாங்க, ஒரு தடவை கண்ணால பாக்க. அவங்களை நீ கண்ணால பார்க்கவே வேண்டியது இல்லம்மா. என்னங்க நீங்க எனக்கு உதவி செய்யறவங்களுக்கு நான் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். உதவிகளை ஊரறிய அவங்க என்னைக்குமே செய்ய மாட்டாங்க. இப்போ என் கதையை சொல்றேன் கேளு. சின்ன பையனா அனாதையா வந்தவனுக்கு அவங்க அம்மா நாங்க எதை வச்சு அடைக்கலம் கொடுத்தாங்க? அவங்க நேச்சரே அதுதான். லேசா ஒரு லுக் மனுஷனை பத்தி முழுசா புரிஞ்சுக்குவாங்க. இங்க இப்ப நான் வளர்ப்பு மகனா பர்மனண்டா செட்டில் ஆகிட்டேன். அப்ப நான் எதுவும் சொல்ல வேண்டாங்களா? ஐயோ, இந்த உலகத்துல பாசம் காட்டுற இடத்துல பேரு ஊரு யாருன்னு சொல்ல வேண்டியதே இல்ல. அது என்னங்க அது? மேடம் அங்க கோவமா கூப்பிடுற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு அல்சர், பசி எடுத்தா என்ன அப்படித்தான் கூப்பிடுவாங்க. வரேம்மா. இங்க நான் உங்ககிட்ட சொன்னது என்ன, நீ அவகிட்ட சொல்றது என்ன? அதே மேட்டர் மீட்டரோட கொஞ்சம் அழகா மாத்தி மாத்தி சொன்னேன், அவ்வளவுதான். அழகா சொல்றது வேற, பொய் சொல்றது வேற. நான் அந்த பொண்ணு சேர்த்துக்கு போறதுல முதல்ல வெளியே போக சொல்லு. அது நீங்களே சொல்லிடுங்க. சரி, நானே சொல்றேன், வர சொல்லு. ஏமா மறுபடியும் அம்மா உன்னை அப்படி போடுறாங்க. உனக்கு சீட்டு கேரண்டியா, ஹாஸ்டல் கேரண்டியா? மழை வர மாதிரி இருக்கு, பொட்டியெல்லாம் நனைஞ்சிட போகுது, உள்ள போய் பாரு. சரிங்க. வணக்கம் மேடம். உன்னை பத்தி எல்லாம் சொன்னம்மா. அங்க நடந்த அநியாயத்தை தைரியமா எதிர்த்து கேட்டதுக்கு எனக்கு ரியலை சந்தோஷம். இன்னையில இருந்து நம்ம குடும்பத்துல நீயும் ஒரு. என்னடா என்னாச்சு? என்னாச்சு உனக்கு? இப்படிதான் நீங்க நினைக்கிறது ஒண்ணு, என்கிட்ட சொல்றதும் ஒண்ணு. ஏமா இப்படி இருக்கீங்க? என்னடா? இதுவும் அப்படித்தான். இந்த அன்புக்காக தான் நான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நானும் இந்த அன்புக்காக தான் ஏங்கிட்டு இருக்கேன் மேடம். நாளைக்கு ஒரு நல்ல நாள், நம்ம செல்லப்பாவோட பிறந்த நாள். எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுறோம். பொடி பையன் எங்களுக்கு ஆர்டர் போடுறியா? நாளைக்கு நாங்களே அசத்திடுவோம். அசத்திடுவோம். உன்னை போல பைந்தமிழே வாழ்த்துகின்ற கவிஞனையா, உலகம் வணங்கும் பாரதியா, மேடேறி பாடுமையா. அந்த பாரதியோட பாடல பாடுறதா அது ரொம்ப பெரிய விஷயம். அப்படி பாட நான் யாரு? தென் பாடலில் ராகங்களே நீதானையா, தென்னாங்கிலே பாவங்களும் நீதானையா. தென் பாடலில் ராகங்களே நீதானையா, தெம்மாங்கிலே பாவங்களும் நீதானையா. Thank you.
தவறை திருத்தினேனா அம்மம்மா அம்மம்மா என்னம்மா சொன்னது சொன்னது போதுமா அன்னமே இட்டதொரு புண்ணியவதியை இங்கே பாரம்மா ஏதேதோ இங்கே சொல்லாதீர் காரணமே நான் இல்லை அங்கும் இங்கும் எங்கும் அந்த தெய்வத்தை பாருங்கள் கண் முன்னாலே. சரிடா சும்மா இருடா, பாராட்டு எனக்கு எதுக்குடா? நான் பாடிடும் ராகங்களே நீதானம்மா என் வாழ்விலே சந்தோஷம் நீதானம்மா கருணை மழையும் உன் கண்கள் ஆகாதோ பொறுமை எளிமை என்னம்மா ஆகாதோ தாயாய் கொஞ்சம் தமிழ் என்னிடம் நான் பாடிடும் ராகங்களே நீதானம்மா என் வாழ்விலே சந்தோஷம் நீதானம்மா. சின்ன பையன் செல்லப்பாவுக்கு நீ அம்மானா நீ கட்டிட்ட புருஷனுக்கு அல்வாவ எங்க வந்தீங்க? எங்க வந்தேன்னு என்ன கேள்வி இது? எப்போ இங்கதான் இருக்கேன், உனக்குள்ள இருக்கேன், உன் வாழ்க்கைக்குள்ள இருக்கிறேன், தொட்டு வைக்கிற பொட்டுல இருக்கிறேன், தொங்குற தாலி கயித்துல இருக்கிறேன், உன் கால் மெட்டியில ஒட்டிட்டு இருக்கேன். நமக்குள்ள புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவு என்னைக்கும் அறந்துடுச்சு. நீ தலையெழுத்துப்படி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னையே வம்பு பண்ணி பாடாப்படுத்துறீங்க. அது என்ன ராஜா, 5 பேரை வச்சுக்கிட்ட திரௌபதி எந்த புருஷனை பத்தியும் படுத்தினதா எந்த பாயிண்ட்லயும் அட்டாக் பண்ணதில்ல. நான் ஒரே புருஷன் அப்படி இப்படி சிங்கிள் பாயிண்ட்ல வர்றேன் போறேன். நான் படுத்துறேன்னு சொன்னா நீ பத்தினி லிஸ்ட்ல சேர்றது ரொம்ப கஷ்டம். நீங்க என்ன கதை சொன்னாலும் சரி, என்கிட்ட பணம் இல்ல, கொடுக்க முடியாது. நீ பணத்தை கொடுத்தே ஆகணும், வாங்காம இங்கிருந்து போக மாட்டேன். விடுங்க, please. என்ன ராஜி, கள்ள புருஷன்கிட்ட நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிறேன். அவனுக்கு தாலி கட்டின புருஷன் மஞ்சள் கயிறை வணங்குற இந்த பூமியில நம்ம பந்தம் சட்டுன்னு போயிடுமே. அம்மா அம்மா கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு. பாஸ்கர் செல்லப்பைங்க தெரியல. பட்ட பகல்ல கூட செல்லப்பாவோட என்ன வேலையா? அம்மா அம்மா மறந்தே போயிட்டேன். காலையில செல்லப்பா 5000 கொடுத்தாரு. யாரோ மகளிர் மன்ற சுப்புலட்சுமியா, அவங்க இத உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்களாம். தேங்க்ஸ். நம்மளுக்கு இன்னைக்கு 10வது தேர்ந்தெடுச்சா 5 தான் கிடைச்சிச்சு. அதுல பேலன்ஸுக்காக நான் அப்பப்ப கேப்ல வருவேன். டாடா பை பை see you வர்றேன். அம்மா வாங்கம்மா போலாம். மகளிர் மன்ற சுப்புலட்சுமி பணத்தை இப்ப கொடுத்துட்டு போல. போலாம். கண்ணு எரியுதுடா. ஏய் பாஸ்கர். என்னக்கா? என் கண்ணு அடிச்சது நீ தானே படவா? அது நான் இல்ல. வேற யாரு? செல்லப்பா. செல்லப்பாவா? அம்மா 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 அம்மா. டேய் டேய், இந்த சேலை இப்பதான்டா மாத்திட்டு வந்தேன். ஐயோ, நான் பாலசுப்ரமணியம் சார் வந்திருக்கிறத சொல்றது ஓடியானே. அது சொல்றதுக்கு இது எதுக்கு? நான் வேணா ஒரு கூட்டு வரட்டா? எம்மே அடிக்கிறதுக்கு ஒரு சாக்க வச்சு ஓடி வந்தியா? ஒண்ணு எங்க வர? எங்க வர? வாங்க. எவ்வளவு நாளாச்சு? சேலம் பக்கத்துல மீட்டிங் போயிருந்தோமா, வர்ற வழியில இந்த கோயிலை பார்க்கணும்னு தோணுச்சு வந்தேன். மேடம், இந்த 99ல கூட ரிசல்ட்ல நம்ம காலேஜ் தான் ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட். கங்க்ராச்சுலேஷன். எல்லாம் உங்க ஆசீர்வாதம். அன்னைக்கு இந்த சின்ன செடிக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்கலனா இந்த வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு. பெருசா என்னமா பண்ணிட்டேன்? சொந்த பணத்தையா கொடுத்தேன், கவர்மெண்ட் பணத்தை கொடுத்தேன். நடுவுல நான் பூசாரி மாதிரி. எல்லாரும் உங்கள மாதிரி பூசாரியா இருந்தா தெய்வத்துக்கு நல்ல பேர் வந்துரும் சார். அடடே, செல்லப்பாவா, பார்த்து நாளாச்சே. நல்லா இருக்கு சார். சார், ஸ்டேட் பூரா நல்ல பேர் இருக்கிற ஒரே ஒரு காலேஜ் இதுதான். இங்க பாரு, இப்ப எதுக்குடா இது? சொல்லட்டுமா? நீ சொல்லுப்பா. அது இன்னும் பெருசா வளர்றதுக்கு பெரிய பெரிய லோன்லாம் தராங்களாம். அதுக்கு அப்ளிகேஷன் எங்க போடணும், அதுக்கு யாரை எப்படி எங்க பார்க்கணும், பேசணும், இதெல்லாம் கேட்க ஒரு சமய சந்தர்ப்பம் இருக்கு. ராஜேஸ்வரி அம்மா, பையன் என் கூட வந்துட்டோம். நான் பர்சனல் செக்ரட்டரியா வச்சுக்கிறேன். இங்க இருந்து அழைச்சிட்டு போக அவசியம் இல்ல. பழனியில மொட்டை அடிக்கிற ஆளுங்க நிறைய இருக்காங்க. டிஃபன் காஃபி ரெடி பண்ண சொல்லு போ. ஆமாப்பா, டிஃபன் ஐட்டத்துல கூட நம்ம மெஸ் தான் ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட். அதுல தாங்க இப்ப பெரிய பிரச்சனையே. என்ன? அதே யூசுவல் பிரச்சனை தான். இங்க இருந்தீங்கன்னா அங்க வந்தா தான் என்னன்னு சொல்ல முடியும். வாங்க, இத வந்துடுறேன். போய் வாங்க பாருங்க. மதே. என்னடா என்னாச்சு? இந்த லெக்சரர் இவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா இருந்தா இனிமே நம்ம பாடு லொல்லுதான். இங்க உட்கார்ந்திருக்கீங்க. அந்த லெக்சரர் நாங்க லேட்டா வந்தா எங்களை வெளியில அனுப்பிச்சிட்டாரு. நீ போவாதடி, உன்னையும் அனுப்பிச்சிடுவாரு. என்ன? என்னையா?
சரி, நீங்க சமத்தா புரிஞ்ச மாதிரி நடிச்சீங்களோ இல்லையோ, ஓகே, ஐ எம் ஹாப்பி. அதுக்கு மேல மனோ தத்துவமும் எனக்கு முழுசா தெரியும். யாரோ ஒரு லெக்சரர் தானே, 2-3 நாள் அட்டகாசம் பண்ணி அட வைக்கலாம்னு நினைக்கிறீங்களா? ஓகே, ஐ எம் ஹாப்பி. ஆனா 2-3 நாள்ல என்ன சட்னி பண்ணி அரைச்சி கரைச்சி அடிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? For that also I am happy. Choice is yours. Are you a student or a lecturer? Student, sir. Get up. I said get up. What's your name? Miss Indra. See, Miss Indra, you are already very late. Yes, sir. என் பெர்மிஷன் கூட கேட்காம டிப் டாப்பா வந்து உட்கார்ந்திருக்கே. Is it right? Absolutely right, sir. உள்ள வந்து உட்காரத்துக்காக தானே ஃபீஸ் கட்டுறோம். அப்புறம் மத்தவங்களோட பெர்மிஷன் எதுக்கு சார்? எதுக்காக லேட்டா வந்தேன்னு கேளுங்க. ஓகே, I will be happy. ஓஹோ. எதனால லேட்டுங்கம்மா மிஸ் இந்திரா? That's good. Morning காஃபியே லேட் ஆயிடுச்சு சார். குக்கு காஃபி எதுக்கு லேட் ஆச்சுன்னு கேட்டேன் சார். ஆவின்ல இருந்து பால் வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் சார். பால்காரா மாட்டுப்பால் வாங்க வேண்டியதானேன்னு கேட்டேன் சார். கோமாதா உதச்சிருச்சுன்னு சொன்னேன் சார். கோமாதா எதுக்காகமா நீ உதச்சேன்னு கேட்டேன் சார். நான் லேசா மூடவுட்ல இருந்தேன்னு சொல்லிச்சு சார். ஏண்டி கண்ணு? Get out. You're sending me out, sir? Yes, I'm sending you out. Get lost. Don't touch my feet. I'm taking my books, sir. Again, you're an idiot. மாஸ்டர் உண்டு இல்லைன்னு பண்றேன்னு சொன்னா இந்திரா சொன்னது நடந்துச்சு. அந்த சோடா புடி கண்ணாடி மாஸ்டருக்கு நான் யாருன்னு காட்டுறேன். Come on. சரி வாங்க. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி உட்கார்ந்துருந்தேன். இப்ப படு ஸ்பீடா கிளம்புறியே, என்ன விஷயம் கண்ணு? பேசாம வாய் மூடிட்டு வேடிக்கை பாருங்க. அந்த மாசு பின்னாடியே விரட்டிக்கிட்டு போறியே, ஏதோ விஷயம் இருக்கு கண்ணு, சொல்லுடா கண்ணு. நீங்க இங்கிலீஷ் படம் எல்லாம் பாத்திருக்கீங்களா? இப்ப நேர்ல பாக்க போறீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த 4 வீலர் அந்த 2 வீலரை கிஸ் பண்ண போகுது. கண்ணு தப்பு கண்ணு, பாவ கண்ணு, அந்த மாசு விட்டுரு கண்ணு, வேண்டாம் கண்ணு, சொல்றது கண்ணு. ஐயோ. மேடம், உள்ள நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, பாருங்க. சார்? எஸ், கேன் ஐ ஹெல்ப் யூ? ஒண்ணும் இல்ல சார், உங்க சிஸ்டர் கஸ்தூரிபா காலேஜ்ல படிக்கிறாங்கல்ல? ஆமா. அத பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம்டா. ஓ, திடீர்னு 2 days ஹாலிடேஸ்ல வந்திருக்கா மதுமிதா. இத கேட்கவா வந்தீங்க? இப்படி யோசிக்கவே வேண்டாம். கஸ்தூரிபா உமன்ஸ் காலேஜ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் உமன்ஸ் காலேஜ் இன் இந்தியா, தெரியுமா? அண்ணா. ஓ, உனக்கு 100 ஆயிடுமா? மீட் மை சிஸ்டர் மதுமிதா. வணக்கம். உங்க காலேஜ் பத்திய டீடைல்ஸ் கேட்டாங்க, அதுக்குள்ள நீயே வந்துட்ட. ஆமா, நீங்க எப்படி? நான் சொல்றது டென்ஷன் இல்லாம கேளு. டாடி சின்ன ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட். எப்படி நடந்துச்சு? இப்போ எங்க இருக்காரு? என்ன டென்ஷன் ஆகாதனா? இஸ் ஆல் ரைட். ஹாஸ்பிடல்ல கட்டிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். நீ வா. என்ன டாடி? அதுக்கு அத 2 வீலர்ல போக வேண்டாம் அடிச்சுக்கிட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, டைம் தான், நீ கவலைப்படாத. எதிர்பாராம ஸ்கிட் ஆயிடுச்சு. இதுல டென்ஷன் ஆகிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. லைட்டா மேலோட சிராய்ப்பு தான். ஒரு வார்த்தை சொல்லிட்டா நல்லது பாரு. இல்லன்னா நீ யார் மூலமாவது கேள்விப்பட்டு தேவையில்லாம பதட்டப்பட வேண்டியதான். இப்போ எப்படி இருக்கு? அப்பா, நீ டென்ஷன் ஆகாம இருந்தா எனக்கு 2 நாள்ல சரியா போயிடும். காலேஜுக்கு லீவ் போட்டு ஹெல்ப் பண்ணலாம்னா டாடி வேணாம் சொல்றாருன்னா. அது எதுக்குமா, நான் இருக்கேன்ல. அப்ப என்னமோ சொன்னியே, அனாவசியமா ஆப்சென்ட் ஆகிட்டா காலேஜ்ல மேடம் விட்டுட்டாலும் அது யாரோ தம்பி இங்க வாப்பா. அந்த செல்லப்பா அவன் விட மாட்டானே. தம்பி, டாடியை கொஞ்சம் ஜாக்கிரதையா கூட்டு போப்பா. ஐயா, ஏன் டாக்டர் டக்கரா டிரைவ் செய்யறான்னு வாயை பிறந்திய. இப்ப என்னாச்சுன்னு தெரிஞ்சதா? கொஞ்சம் விட்டுருந்தா அந்த மாஸ்டர் வாயவே பிறந்திருப்பாரு. பாப்பா டிரைவிங்ல ஒண்ணும் தப்பு இல்லைங்க. அந்த ஆளுக்கு தான் சரியா ஸ்கூட்டர் ஓட்ட வராது. அவ சொன்னான்னு நீ நம்பிட்டியா? ரோட்ல நடக்கிறவன் மேல காரை இடிச்சு நொண்டியாக்கி அவனுக்கு நடக்கவே வராதுன்னு சொல்லுவ. அப்புறம் உன் டாக்டர் வாரத்துக்கு 2 நாள் கூட காலேஜுக்கு போறது இல்ல. இதையும் தெரிஞ்சுக்க நீ. நீங்க வேற காலேஜ் மாஸ்டருங்க கூட சரியா பாடம் எடுக்கிறது இல்லையா? அவ ஃப்ரெண்ட்ஸுங்களோட டெய்லி சினிமாவுக்கு போறாளாம். வேணா பாப்பாவை வெய்யாதீங்க. அவ என்ன ஃபயர் சினிமாவுக்கா போனா? அங்க நடக்கிற கார்ட்டூன் படத்தை பாத்துட்டு வந்திருக்கா. அதுக்கு திட்டுறீங்களா? நான் என்ன சொன்னாலும் உன் பொண்ணு தப்பே செய்யாத பாப்பாங்கிற. இத உன்கிட்ட சொன்னதுக்கு என் புத்திய செருப்பால் அடிச்சிருக்கலாம். அம்மா, என்ன டாடி? ராமாபுரத்துல கஸ்தூரிபா காலேஜ் இருக்கு. டாடி, ரொம்ப டிசிப்ளினான காலேஜ்னு சொன்னாங்க. கேள்விப்பட்டிருக்கேன்ல? அந்த பாப்புலர் காலேஜ்ல உன்னை நான் சேர்க்க போறேன். இன்னைக்கு பெட்டி படுக்கே பேக் பண்ணிக்க. கோவிந்தா உன் கூட வர்றான். ஓகே டாடி. அது எப்படிங்க? ஒண்ணு பாப்பாவை வேற ஊருக்கு அனுப்ப போறீங்களா? ஒத்தையில விட்டுட்டு நாம நிம்மதியா இருக்க முடியுமா? ஒத்துக்கிறேன், நிஜம்தான். அது சரி. ஏமா, அது இந்த காவேரி கோதாவரி இதெல்லாம் இணையறதுக்காக ஏதோ பிளான் பண்ணியே, அது என்னாச்சு? பிளான் தானே. வாங்க இப்படி உட்காருங்க, சொல்றேன்.
ஐயே கருமாரி, என்ன கும்பிடுற? நீங்க டிரைவிங் கத்துக்க சொல்றீங்க, எனக்கு பயமா இருக்கு. கஸ்தூர்பாய் காலேஜ் ஸ்டூடெண்ட் வாயில பயங்கர வார்த்தை வரக்கூடாது. ஏறு. ஐயே காப்பாத்துமா. ஸ்டார்ட் பண்ணி தைரியமா. பாத்து. ஐயே 4 நாளா டிரைவிங் கத்துட்டு இருக்கேன், இன்னும் ஃபர்ஸ்ட் கியர் கூட போட தெரியல. இப்படியே இருந்தா எப்படி? ஒழுங்கா போடு. ஸ்டார்ட் பண்ணு. அப்படிதான். பாத்து. நேரா ஓடு. ஐயோ என்னங்க இது இந்த பக்கமா போகுது? எப்படி அந்த பக்கமா போகுது? ஐயோ சரி கரெக்ட்டா பிடி. கருமாரி மகமாரி காலேதா. ஐயோ மரத்துல பாதிக்கிட்டே ஓட்ட அப்பதான் ஓடும். இது என்னங்க ஒரு பக்கமாவே போயிட்டு இருக்கு? சரிங்க சரி அப்படி. அப்புறம் இப்படி அது அந்த பக்கமா போகும் இந்த பக்கமா போகும். நான் இப்ப ஓடிட்டு இருக்கேன். எப்படி போறா? பாத்து ஓட்டு. அங்க நேரா பாரு, ஒண்ணும் பயப்படாத, நான் இருக்கேன்ல. ஏறி மாரு. பாத்து. கரெக்ட். அப்படி போடு. அடுத்த கீழ் போடு. என் தைரியத்தை பத்தி மெட்ராஸ் ஃபுல்லா கேட்பாரு. தைரியமா ஓட்டு. வெரி குட் வெரி குட் வெரி குட். அது அங்க பாரு, அங்க பார்த்து ஓட்டு. ரோட்ட பார்த்து ஓட்டு. நெக்ஸ்ட் கீழ் போடு. வெரி குட். ஸ்லோ ஸ்லோ போ. பிரேக் அடிச்சு. பிரேக் அடிச்சு. யாராவது தான் டிரைவிங் கத்துக்க முடியும். சாரிங்க. என்னடா சாரி? என் ஆயுசு கட்டி அதனால தப்பிச்சேன், இல்லன்னா என்னடா இருப்பேன்? என்ன பார்த்து டாவா? இப்ப லேஸ் ஆயிடுச்சேன், மறுபடியும் நிஜமாவே இடிச்சு காலை ஓடிக்கிறேன். ஏறுடா, ஏறி ஓட்டுறா. ஏறுறேன். முதல்ல அவளை ஏன் வண்டியில உட்கார வை. ஏய் அண்ணாமலை, அத்து மீற. நானா? நீதான் இந்த சௌந்தர்யாவை செட்டப் பண்ணி கைய அங்க இங்க வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்த. நாங்க கட்டிக்குவோம் இல்ல ஒட்டிக்குவோம், அது எங்க இஷ்டம். நீ உன் வேலையை பார்த்துட்டு போயா. ஒட்டிக்குவீங்களா? நீ எவ்வளவு பெரிய பார்ட்டின்னு இப்பதானே தெரியுது. வா நானும் வேணுகோபாலா, ஆச்சரியமா இருக்கே. அன்னைக்கு ஃப்ளூட்ட பிடிச்ச அந்த சாஃப்டான கையா இது. இந்த அடி அடிக்கிறேளே, அந்த லோகத்துல இருந்து பூலோகத்துக்கு வந்து யார்கிட்டயாவது கராத்தே குங்ஃபு கத்துண்டேளா? நான் ஜூடோ ரத்னத்துக்கிட்ட கத்துக்கிட்டேன். நமக்கு எதுக்கு? நீங்க வாங்க. இல்ல இவிட. யோ அண்ணாமலை யாரே? அன்னைக்கே அந்த பையன் உனக்கு கிழி கிழின்னு கிழிச்சால, அப்பவும் புத்தி வரலையா? மறுபடியும் ஏன் அவன் ஜோலிக்கு போயிட்டு இருக்க? இறங்கி ஓடி போயா? ஓடி போறது இல்ல, அவனை ஒரு வழி பண்ற.
முடிச்சிருந்தோம், சீக்கிரம் ஆடிங்க. செல்லையா, என்ன உன்னை கேக்குறேன், கோச்சுக்க மாட்டியே? நீ கேட்ட நான் கோச்சுப்பேனா? தாராளமா கேளு. உன்னை அந்த அண்ணாமலையா பொம்பளைய வச்சுக்கிட்டு ஓட்ட கத்து கொடுக்குறியன்னு கேட்டது கோவம் வந்துச்சா, இல்லனா உன்னை கிண்டல் பண்ணதுக்கு கோவம் வந்துச்சா? என்ன பத்தி கிண்டல் பண்ணா என்னைக்குமே கோவம் வராது. தெய்வம் என்ன இப்படி படைச்சதுக்கு கோவம் எதுக்கு? ஒன்ன பிடிச்சி இழுத்ததுக்கு தான் எனக்கு கோவம் வந்துச்சு. இன்னொரு தடவை மாட்டட்டும், நானே வண்டி எடுத்து கொண்டுறேன். அதை விட இந்த சன் டிவில பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில கரெக்டா எப்படி பாடுறதுன்னு சொல்லி தரேன்னு சொன்னியே, அதான் இந்த பல்லவி பாடும்போது திக்குது, அதை சொல்லி தரேன்னு சொன்னியே. உனக்கு ஒரு ட்ரிக் சொல்லி கொடுக்குறேன், அந்த வேலை செய்யுங்க, போயிடும். எப்படி? எப்படின்னா, உங்களுக்கு எந்த இடத்துல திக்குதோ அந்த இடம் வர்றப்போ அந்த மேட்ரை அப்படியே விட்டுட்டு என் முகத்தையே பார்த்துட்டு இருங்க, உங்களுக்கு திக்கவே திக்காது. என்ன என்னெல்லாமோ உளர்ற? வசந்தத்துக்கு எங்கே தெரியும் சேதி, பலராணி மனதில் காதல் வியாதி, தேடி ஒரு தேனி அங்கு வாடும், மலர் கண்டு மதுவை உண்டு துள்ளி ஆடும். தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ பொன்மன ராஜா. இதுதான் அந்த சங்கரி. தெரிஞ்சுக்கோ 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 பொன்மன ராணி. தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ பொன்மன ராஜா. தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ பொன்மன ராஜா. சுகராத்திரி மனதில் ஒரு ராகம் தெரியும், தூதுபோக காதல் தேரில் வாராய் பொன்மன ராஜா. தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ பொன்மன ராஜா. தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ பொன்மன ராஜா, பொன்மன ராஜா. அதில் தெரிந்தது என் காவியம், தாவணி தளதளப்பில் அதில் தெரிந்தது என் காவியம். தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ பொன்மன ராஜா. தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ பொன்மன ராஜா, பொன்மன ராஜா. டைப்பு மியூசிக் உள்ள மாடர்ன் டைப்பு மேஜிக் உண்டு ஹொய்யா. கொஞ்சம் தாளம் மிக்ஸ் பிக்சல் கட்டி மேளம் ஹார்ட் பிச்சில் செய்யா. ஆடு யூட்ரெண்டில ஆடு பாப்சாங்கில பூகோளம் நம் கையில் ஹையா. வெஸ்டர்ன் டைப்பு மியூசிக் உள்ள மாடர்ன் டைப்பு மேஜிக் உண்டு ஹொய்யா.
கொஞ்சம் தாளம் கிப்ஸு கிப்ஸில் கெட்டி மேளம் ஹாட்டில் வீட்டில் செய்ய நாடத்திலும் கொஞ்சம் எந்த நாட்டியம் போட்டி இது வயசுல பிடிக்கிற பைத்தியம் வாயா பலமுண்டா என்னை அடக்கு கொடுத்தா உன் இடுப்புல பிடிச்சிடு சுளுக்கு விளையாடாதே மாலாட்டாதே ஒரு கை பார்த்து நக்கல் வேண்டாம் சிக்கல் வேண்டாம் எகிரி போகும் நான் உணர்கின்றேன் வம்பு வேண்டாம் தரிக்கிட்ட தக்க தகத்தை திடீரென அடக்கி அடிமையை ஆக்கிடுவேன் தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ பொன்வன ராஜா தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ பொன்வன ராஜா ராத்திரி மனதில் ஒரு ராகம் தெரியும் தூது போக காதல் தேடி வந்தேன் தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ பொன்வன ராஜா தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ பொன்வன ராஜா பொன்வன ராஜா அக்கா அக்கா இந்த சோப்பு யாருது உங்களுதா எந்த இல்லடா எந்த டாஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க அதுக்குள்ள விடிஞ்சிருச்சு ஏமா 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 ஏந்திருமா டைம் ஆச்சு என்னையா டைம் ஆயிடுச்சு எழுந்திருமா ஐயோ இப்ப என்ன டைம் ஆச்சு மணி 4:30 மேல ஆகுது 4:30 மணினா அது காலையில இல்ல மிட் நைட்யா அழகா சூரியன் உதிக்க போது மிட் நைட் உலர் ஏந்திரு ஏந்திரு பாரு உனக்கு தூக்கம் வரலனா கோபத்துல குதிச்சு நீச்சல் அடிச்சிட்டு அதை விட்டுட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத கரெக்ட்டா 9 மணிக்கு வந்து என்ன எழுப்பி விடு ஓகே 9 மணி எப்போ ஆயிடுச்சு எழுந்திரு என்னங்க இது ஜெயில் மாதிரி நான் பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் 9 மணிக்கு முன்னாடி எழுந்திருச்சதே இல்ல யூ மஸ்ட் நோ இட் தெரிஞ்சுக்க இத பாருங்க உங்க பழக்கத்தை அடியோட மாத்துறதுக்கு தான் எங்க காலேஜ் அத புரிஞ்சுக்குங்க தெரிஞ்சுக்குங்க நீ சொல்ற வார்த்தை வேதமும் இல்ல என் போக்க மாத்த நீ தேவனும் இல்ல வாங்க வாங்க சீக்கிரம் வாங்கக்கா எடுத்துட்டு போறேன் அங்க இல்ல இங்க ஏய் யூ மை காட் கை விடு வாங்க இந்தாங்க என்னது இது பிரஷா இது வரைக்கும் நீங்க பார்த்ததே இல்லையா இது மாதிரி பெரிய பிரஷ்ல பெயிண்ட் பண்ணி நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல பாஸ்கர் அம்மா என்ன சொல்றாங்க அம்மா இது பிரஷா இது வரைக்கும் நீங்க பார்த்ததே இல்லையா இது மாதிரி பெரிய பிரஷ்ல பெயிண்ட் பண்ணி நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல கொஞ்சம் முன்னாடி வாங்க திரும்பி நில்லுங்க ஐயோ, நான் இல்ல, நான் இல்ல, என்ன கூட்டது இல்லையா கேளுங்க, கேளுங்க, பேர் என்ன சொல்லு கேளுங்க. சொல்லு சொல்லுடா பேர் என்ன சொல்லு தொடப்போம் நான் செய்ய மாட்டேன் இந்த யோகாசனம் தவறல செய்யற வயசு இல்ல எனக்கு I joined here to finish my degree you must know it அட்மிஷன் பார்க்கல எங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சரியா பார்த்து கைது போட்டேன் உன்னோட வாளெல்லாம் சுருட்டிட்டு சத்தம் போடாம மரியாதை இங்க உட்கார் உட்கார் ஏய் ஒழுங்கா உட்கார் no problem எல்லாரும் அப்படியே கிளாஸ் ரூமுக்குள்ள போங்க 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 no class ஹலோ என்னங்க கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு இன்னும் குளிக்காம நின்னுட்டு இருக்கீங்க மழை பெய்யுது இது கொஞ்சம் ஓ ரசிச்சு விடு அதுதான விஷயம் உள்ள வாங்க சீக்கிரமா போங்க போங்க போய் தாப்பா போடுங்க நல்லா குளிங்க காலையில குளிச்சா எதுவுமே தனிதான் என்ன விஷயம் no hot water ஒன்லி குளிர்ந்த வாட்டர் தான் no I can't நான் மழை பெய்யும்போது பச்சை தண்ணியில குளிச்சதே இல்ல
இங்க எல்லாருமே குளிர்ந்த வாட்டர் தான் குளிப்பாங்க. அதுதான் உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியம், இயற்கை சுகம். குளிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். போங்க குளிங்க. ஐயோ என்ன சொல்றாங்க, நான் குளிச்சிட்டேன். ஐயோ வரக்கூடாதுங்க, நான் தப்புங்க. நீங்க குளிங்க. ஐயோ, என்ன பிடிச்சி விடுறீங்க? வாங்க அங்க உட்காரு. என்னது எல்லாரும் கீழே உட்கார்ந்திருக்கீங்க? நோ டேபிள்ஸ். இங்க எல்லாரும் கீழே தான் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க, நீ உட்கார்ந்து சாப்பிடு. ஐ காண்ட். எனக்கு மட்டும் டேபிள் ப்ளீஸ். எனக்கு மட்டும் டேபிள் ப்ளீஸ். என்னது? டேபிள் டேபிள். ஷட் அப் அண்ட் சிட். சொல்றத கேளு. கப்சி கீழே உட்கார். ஓகே. உட்காரு. சிச்சி, இது ஸ்டீல் பிளேட்ல திங்கறதா? நோ நோ. Get me a porcelain plate, please. Get me a porcelain plate, please. எனக்கு அனாவசியமா கோபத்தை உண்டாக்காத. வேணாம், கோவம் வேணாம். It's time. New girl. New girl. ஓகே 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 நியூ கேர்ள் அதானே? ஓகே ஓகே. இது பாருங்க, மார்னிங் யோகா கிளாஸ்லயும் இதே மாதிரி தான் முரண்டு பிடிச்சிங்க. கராத்தே கிளாஸ்ல கலாட்டா பண்ணீங்க. இப்போ என்னடா இது என்ன தர்ம சத்திரமா? நான் இதுக்காக பணம் கட்டுறேன். இது ஜெயில என்ன வருதல நின்னு பிச்சை சொல்வாங்கிறதுக்கு I hate it. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. பாரத நாட்டுல கோடிக்கணக்கான பேர் பசியால வாடிக்கிட்டு எச்சில சொத்தை தின்னுக்கிட்டு வயத்தை கழுவிக்கிட்டு இருக்காங்க. நாமெல்லாம் அதிர்ஷ்டசாலிங்க. இதாவது நமக்கு கிடைக்கல. இத புரிஞ்சுக்கலனா 10 நாளைக்கு பச்சை தண்ணி கூட பல்லுல படாது. சிங்கார செந்தமிழில சுட்டெரிக்கும் தீ போன்று எழுதிய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் உயிரோட்டமான கற்பனைகளை பாடியிருக்காரு. அவருடைய குடும்ப விளக்க படிச்சா நெஞ்சமே கனமாயிடும். அந்த கவிஞரை பாராட்ட வார்த்தைகளே இல்ல. இந்திரா, டைம் என்னாச்சு? உங்க கையில வாட்ச் இருக்குல்ல, பாத்துக்குங்க. உன்னை டைம் கேட்டது எனக்கு டைம் தெரியறதுக்கு இல்ல, வாட்ச் அழகு மட்டும் கட்டுறது இல்ல. டயத்தோட மதிப்பு உனக்கு தெரியணுங்கிறதுக்கு தான். நீ லேட்டா கிளாஸ்க்கு வந்ததுக்கு கிளாஸ் முடியற வரைக்கும் நின்னுகிட்டே இரு. கெட் அப். ஹலோ, கெட் அப். கெட் அப்னா எழுந்திருக்கணும். பாரதிதாசனுடைய சிந்தனை கருத்துக்களை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? நல்ல கவிஞர்களை பல பேருக்கு தெரியல, அதுக்காக நீ வெக்க பண்ணுமே தவிர மறைக்காத. அவர் எழுத்த உயிரா மதிச்ச கவி சக்கரவர்த்தி. எப்பவும் என் அப்பா பாட்டன் காலத்துல சில மனுஷங்க எதையோ எழுதி வச்சுட்டு போனதெல்லாம் இப்ப எனக்கு தேவையா? மாடர்ன் ரைட்டர்ஸ் பத்தி கேளுங்க, அசத்துறேன். கெட்டப்பா, பாப் சிங்கர்ஸ் பத்தி கேளுங்க, உடனே சொல்றேன். அப்பா, அந்த நாலேஜ் இருக்கா? குட், வெரி குட். ஆனா இங்க இருக்கிற பழம் பெருமைகளையும் பழைய பாடல்களையும் இப்ப சொல்றேன், தெரிஞ்சுக்க. இது பாருங்க மேடம், உங்களுக்கு இஷ்டம் இருக்கிறத நீங்க சொல்லுங்க, எனக்கு இஷ்டம் இருக்கிறத நான் கேக்குறேன், இல்லனா காதை பத்திக்கிறேன். பணம் கட்டறவ நான், எனக்கு இஷ்டம் இருக்கிறத நீங்க கத்து கொடுக்கணும். என்ன வாய் நீளுது? நீ பேசி முடிச்சிட்டியா அதிக பிரசங்கி? எது நடத்துறதுன்னு எனக்கே டீச்சிங்க. புதுசுன்னு பாக்குறேன், அளவா நடந்துக்க. உங்க அப்பாவை நினைச்சு கண்ணாமூச்சி காட்டின உன் பல்ல பேத்துடுவேன். பல்லு பேத்துருவேன்னா 32 பல்லும் போடணும் மேடம் சொல்றாங்க. போனா போகுது, நீ புதுசாச்சேன்னு உன்னை மன்னிக்கிறேன். உனக்கு புத்தி வர்றதுக்கு எல்லா கிளாஸ்லயும் நீ நின்னுகிட்டே இரு. செல்லப்பா, அம்மா, நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு வர டீச்சர்ஸ்க்கு சொல்லிடு, இந்த பொண்ணு ஹோல் டே நின்னுகிட்டே இரு. அப்படியே ஆகட்டும். மேடத்தை பத்தி தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. நக்கலா காட்ட திரும்ப இல்லை, திரும்ப திரும்ப இப்படி இப்படி. உள்ள வந்து உட்காருமா. மேடம் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பனிஷ்மெண்ட் அப்படியா? போங்க, இந்திராக்கா எங்க? போங்க. இங்க இருக்கியா? டிராபிக் கிளாஸ்க்கு டைம் ஆச்சு. டிராபிக் கிளாஸா? அதான் புஸ்தகம் பைண்ட் பண்ணனும், அப்பளம் வடலாம் போடணும். கிராஃப்ட் கிளாஸா? அதத்தான் நானும் சொல்றேன். அங்க வந்தா எது கரெக்ட்னு டிசைட் பண்ணிடலாம். நான் வரல, எனக்கு கால் வலிக்குது. இல்லனா மெடிடேஷன் கிளாஸ்க்கு வாங்க. அது மெடிடேஷன் கிளாஸோ மென்டல் கிளாஸோ நான் வரல. ஃபயர் படத்துக்கு போறேன், நீ வரியா? ஐயோ, சினிமாவுக்கா? செல்லப்பாவோட பர்மிஷன் வேணுமே. இல்லன்னா கிளாஸ் ரூம்ல வாங்கி கட்டிட்டு அழுதிங்களே, ஞாபகம் இருக்கா? அதோ அந்த மரத்துல சினிமா மேட்டர் தெரிஞ்சது, உங்களை தலைகீழ கட்டி தொங்க விட்டுருவாரு. சீக்கிரம் வாங்க டிராபிக் கிளாஸ்க்கு, இல்லனா உடம்பு புண்ணாயிடும். கையிடுங்க, கையிடுங்க ப்ளீஸ். தொட்ட உடனே நான் தான் கண்டுபிடிச்சிட்டு எப்போ மனசுல நான் தான் இருக்கேன். அதுலயும் பர்டிகுலரா இன்னைக்கு நான் மஞ்சள் கயிறு வடிவத்துல விடாம கழுத்து பகுதியிலேயே சுத்திட்டே இருக்கேன். இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்கா? நம்ம மேரேஜ் டே. அத மறந்து போய் எத்தனை நாள் ஆச்சு?
மணக்கிற மல்லிகைப்பூ தலையில வச்சுக்கிட்டு மினு 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 மினுக்கிட்டு நிக்கிற பாயிண்ட்டுக்கு வரேன். செல்லப்பா ஊர்ல தானே இருக்கான். இருக்கா? நம்ம மேரேஜ் டே அவனோட ஒன் டைப்ல நீ கொண்டாடு, என் டைப்ல தண்ணி பார்ட்டியோட நான் கொண்டாடுறேன். அதுக்கு தேவை 10,000. இந்த பாயிண்ட்டுக்கு நீ ஒத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அது சரி, செல்லப்பாவுக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சே தெரியுமா? ரியாக்ஷன் தெரிஞ்சுக்கலாம் ஒரு சின்ன பாயிண்ட் விட்டேன். இந்த பாஸ் ஆக்குற என் மேல உனக்கு இருந்தா உனக்கு கெட்ட பேர் வந்திருக்காது இல்ல? ஆல்ரெடி பார்ட்டிக்கு டைம் ஆயிடுச்சு. 10,000 வெட்டு. 10 பைசா கூட தரமாட்டேன், போங்க வெளியே. தேங்க்ஸ். இப்போதைக்கு இந்த வளையல் போதும். பாய் ராஜி. நீங்க வாங்க, உள்ள வாங்க. இங்க நடந்ததெல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருந்தேன். பார்த்துக்கிட்டு மட்டும் இல்லம்மா, எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உன்னையும் என்னையும் கூட கேவலமா பேசினார். இப்படி இல்லாம முடிச்சு போட்டு பேசி அசிங்கப்பட்டார். எனக்கு கஷ்டமா இல்ல? எனக்கு தெரியும் உன் மனசு என்ன பாடுபடுன்னு இல்லையா? சிரிப்புல பிறந்தேன் நீ, சிரிப்புல வளர்ந்தேன் நீ, சிரிப்புல பிறந்தேன் நீ, சிரிப்புல வளர்ந்தேன் நீ, எப்பவும் என்னோட சிரிப்பு சிரிப்பு. சிரிப்புல பிறந்தேன் நீ, சிரிப்புல வளர்ந்தேன் நீ, எப்பவும் என்னோட சிரிப்பு சிரிப்பு. சிரிப்பு என்பது உன்னை வாழ வைக்கும் சிரிப்பு. தப்பு செஞ்சு நீ சிரிச்சா நாரி போகும் பொழப்பு. சிரிப்ப போல மருந்தில்ல, நல்லா சிரிங்க நீங்க. மனுஷன் மட்டும் சிரிச்சாத்தான் சிரிப்பு சிறப்பு மதிப்பு. பொங்கும் ரோஜா பூவாய் சிரிங்க சிரிப்பு. சிரிப்புல பிறந்தேனே, சிரிப்புல வளர்ந்தேனே, எப்பவும் என்னோட சிரிப்பு சிரிப்பு. சிரிப்புல பிறந்தேனே, சிரிப்புல வளர்ந்தேனே, எப்பவும் என்னோட சிரிப்பு சிரிப்பு. குயிலின் சிரிப்பு, கர 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 களிர்கொடி சிரிப்பு. சிறு குழந்தையின் சிரிப்பு, திருவருளின் சிரிப்பு. சிறு குழந்தையின் சிரிப்பு, திருவருளின் சிரிப்பு. சிரிப்பொன்றை நீ சிந்து, கெட்டும் கை கட்டும் முன் பக்கம் நாளும் சிரிப்பு. அழகின் பிறப்பு. சிரிப்புல பிறந்தேன்னு, சிரிப்புல வளர்ந்தேன்னு, எப்பவும் என்னோட சிரிப்பு சிரிப்பு. சிரிப்புல பிறந்தேனே, சிரிப்புல வளர்ந்தேனே, எப்பவும் என்னோட சிரிப்பு சிரிப்பு. இது ஓட்டவாயின் கைகள் கட்டி நக்கலாகும் விடும் சிரிப்பு. நமஸ்காரம். இது பதவி கிடைச்சதும் பண்ற பாலிடிக்ஸ் சிரிப்பு. யாரு? இது ஸ்டாரா மின்னி ஸ்டார் ஹோட்டல்ல சினிமாகாரி சிரிப்பு. ஹாய். யா. இது ஆடி அடங்குன நாடி ஒடுங்குன பாட்டன் பூட்டன் சிரிப்பு. இருங்கப்பா. இது பாஸ் சொன்ன ஜோக்குக்கு தாஜா செய்யும் சிரிப்பு. இது உடைச்சி ஊத்தும் போது கோழி சோடா காசு சிரிப்பு. இது சிந்தனை சிற்பிகள் சரிகம பதனிச சங்கீத சிரிப்பு. மனுஷனா பிறந்தா அவனுக்கு வாழ்க்கையில இருட்டும் வெளிச்சமும் மாறி மாறி இருக்கும். எங்க அம்மாவுக்கு காலேஜ் வெளிச்சம்னா இருட்டு அவங்களோட புருஷன் தான். சட்டம் படிச்ச லாயரா இருந்தும் எவ்வளவு மட்டமான புத்தி அவருக்கு. தம் பொண்டாட்டி சொசைட்டில பெரிய பேரோட இருக்கிறது கௌரவம் தானே. அவங்களுக்கு எவ்வளவோ வகையில அவர் உதவியா இருக்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு தினமும் அவங்களை இப்படி வேதனைப்படுத்துறாரே, ரொம்ப மோசங்க.
பாம்புக்கு விஷத்தை கக்கறதுலயும் புலிக்கு வேட்டையாடுறதுலயும் ஆனந்தம் இருக்கும். அது போல சில மனுஷங்களே இருக்காங்க, இம்சை பண்ணி மத்தவங்களை அழ வச்சு சந்தோஷப்படுறதுல அவங்களுக்கு சுகம். அது அவங்களோட வக்கர புத்தி. அம்மாவுக்கு என்ன தலைவிதி இவ்வளவு வேதனைப்படுறதுக்கு? இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? கரெக்ட். நானும் இத்தனை காலமா இது அம்மாவோட சொந்த விஷயம்னு ஒதுங்கி இருந்துட்டேன். ஆனா இனிமே இதுல ஏதாவது ஒண்ணு பார்த்தாங்க. பாத்துருங்க ஜாகிரதை. தேங்க்யூ. தேங்க்யூ இருக்கட்டும். இந்த ராத்திரி நேரத்துல ஒரு வயசு பொண்ணு ஹாஸ்டல் ரூல்ஸ் அலட்சியப்படுத்திட்டு எங்க போயிட்டு வர? முதல்ல கையேடு. நான் எங்க போறேன், என்ன பண்றேன், இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் செய்யணுமா? நான் ஒண்ணும் அடிமை இல்ல, நான் ஒரு சுதந்திர பறவை. ஏய், இங்க இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி கட்டுப்பாடுதான். என்னமா உன் லிபர்ட்டி? திருட்டுத்தனமா ஏறி குடிச்சிட்டு உங்க அப்பா அம்மா கேட்டாலும் இதான் சொல்லுவியா? என் டாடி மம்மி என்ன எதுவும் கேட்க மாட்டாங்க. ஒருவேளை என் வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரன் ஒண்ணு மாதிரி அதிக பிரசங்கத்தனமா கேட்டா செல்லப்பாக்கு விஸ்கி குடுக்கிறிய அவர் நல்ல பாப்பா, என்ன மாதிரி லுச்சா சோமாரில இந்த கிளாஸ்ல அவருக்கு லைம் ஜூஸ் கூட மன்னிச்சுக்க. உங்களோட சேர்ந்து மரியாதைக்கு விஸ்கி சாப்பிட வரணும்னு நினைச்சேன். மரியாதையை உங்ககிட்ட எதிர்பார்த்து இந்த இடத்துக்கு நான் வரல. மரியாதை 2 வார்த்தை பேசிட்டு போலாம் தான் வந்தேன். இத பாருங்க, நீங்க என்ன பத்தி என்ன வேணா தப்பா பேசுங்க, சகிச்சுக்கிறேன். ஆனா எங்க அம்மாவை பத்தி மட்டும் பேசுங்க. சரி பாயிண்ட் டச் பண்றியா? நான் இப்ப கேட்கிறேன், ஏதாவது ஸ்பெஷல் பாயிண்ட் வச்சிருக்கீங்க? வீணா என் தொல்லை கொடுக்குறீங்க. உங்களுக்கு பணம் தானே தேவை, எவ்வளவு வேணும் சொல்லுங்க, அவ்வளவு நான் தரேன். அந்த லைம் ஜூஸ் சாட்சியா கப்புன்னு சொல்றேன். புடிச்சுக்க தம்பி, புடிச்சுக்க. கரெக்டா என் பாயிண்ட் என்னன்னு புரிஞ்சு பார்த்து சொல்றேன். என்ன இவ்வளவு கசக்குது? இது ஸ்பெஷல் சரக்கு, நம்ம சொந்த சரக்கு. அஜீரணத்தை போய்க்கு ஜிவ்வுன்னு மேல பறக்க வை. பணத்துக்காக அம்மாவை படாத பாடுபடுத்துறீங்களே. இப்ப சொல்லுங்க, எவ்வளவு வேணும்? 5, 10, 55? முதல்ல என் பாயிண்ட்டுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்க செல்லம். என் உலகம், நான் என் மனைவி, 3 பாயிண்ட். அவ பேர் 4வது பாயிண்ட். அவ பாப்புலாரிட்டி 5வது பாயிண்ட். சந்தோஷம், சுகம் 6, 7. டைரக்டா பாயிண்ட்டுக்கு வராம தப்பா பேசுறியா? தப்பு இல்ல, டைரக்டா பாயிண்ட்டுக்கு. மேட்ரு சொல்லு. விட்டு பிரிஞ்சு போன அந்த விரக்தியில ஸ்கூல் வச்சா, படம் கெட்டு விரட்டின அந்த கோபத்துல ஸ்கூல காலேஜ் ஆக்குனா. இப்போ பேர் புகழுக்கு எடுத்துக்கிட்டு இருக்குன்னா அதுல ஒரு ஏடி ஐகிரி டாப்பா காலேஜ் ஒரு யூனிவர்சிட்டியா மாத்த நினைப்பான். என் பொண்டாட்டி புகழுக்காக நாங்க லுச்சா ரவுடியா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன். ஜெவ்வுல ஏறணும் அந்த தண்ணி சாட்சியா சொல்றேன். உன்ன நம்புறேன் லுச்சா ரவுடி. இந்த லைம் ஜூஸ் சாட்சியா. டேய் பாஸ்கர். என்னக்கா? சிலப்பா எங்கேயாவது பாத்தியா? எத்தனை தடவை கேப்பீங்க? ஏன்டா சொல்லிச்சுக்கிற? பசியோட போனாரே, சாப்பிட்டாரா ஒரு தடவை, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு 2வது தடவை, இத்தனை மணி ஆச்சு எப்ப வருவாருன்னு 3வது தடவை. செல்லப்பா குழந்தை பாரு, விரல் சூப்புற பையன் பாரு, அதெல்லாம் ஊரையே வச்சுட்டு வரும். அது இல்லடா, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். சும்மா தொண்ணுகிட்டு. அதுமிட்டா என்ன உடம்பு சரியில்லையா? என்னமோ தூக்கமே வரமாட்டேங்குது. டாக்டர் கூட சொல்லவா? வேணாம், உனக்கு தூக்கம் வரலன்னா ஏதோ தூக்க மாத்திரை சாப்பிடுறா? அது இருக்கு அவங்க கிட்ட, தரேன். டைரக்டா பாயிண்ட்டுக்கு வான்னு பாயிண்ட் மேல நின்னு லுங்கி இறுக்கி கட்ட அவந்தர போகுது. நீ என்னடா கட்டி விடுறது? லுங்கி கட்டிட்ட உங்களுக்கு நீ என்னடா மரியாதை கொடுத்துருக்குற? லுச்சா லுங்கி தூரமா நின்னு கேளு, தூள் கிளப்புற கிட்ட வராது. அதான் பாயிண்ட் வாரி விட்டேன்னு. நீ என்னடா சொல்ற? அது என்னப்பா ராமாயணம் கேட்டுட்டு ராமனுக்கு ராமாயண கதை தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியாதுப்பா. ராமாயணத்துல பாண்டவங்க 100 பேரா, கௌரவங்க 5 பேரா? எந்த ராமாயண கதையில விட்டுற வேண்டியதானடா லுச்ச லுங்கி பாயல. ராமாயணத்துல பாண்டவங்க மொத்தம் 100 பேரா? அந்த 100 பேர்ல ஃபர்ஸ்ட் மேன் யார்? ராமச்சந்திரன். ராமச்சந்திரா லுச்ச லுங்கி பாயல. ஃபர்ஸ்ட் மேன் ராமச்சந்திரனா? துரியோதனண்டா ஃபர்ஸ்ட் மேன் லுங்கி பாயல. என்னடா இந்த லொள்ளு பண்ற?
பாயிண்ட் பாயிண்ட் பேசுறேன் அம்மா கிட்ட போன் வந்திருக்குன்னு சொல்றப்ப தம்பி அம்மா கிட்ட இருந்து போன் வந்திருக்குதுப்பா. அம்மா இருக்கிற இடம் கோவில் தேவாலயம். நான் எப்படி அங்க லுங்கியோட எப்படி போவேன்? நீ வாப்பா, அம்மா தான் மறுபடியும் பணங்கன்னு கேட்டு அங்க வந்த உன்னை பெண்ட கேட்டுருவேன். ஏண்டா என்ன இப்படி லுங்கியோட அதே போன் வந்து தம்பி. ஐயோ நான் பேண்ட் போடாம எப்படி போவேன்? லுங்கி கொடு. டைரக்டா பாயிண்ட்டுக்கு வந்து 4 போடு போட்டிருந்தனா எனக்கு இந்த அவஸ்தை இல்ல. சரியா போயா. இந்த ஊர் என்ன, சொந்த வீடு என்ன, ஞான பெண்ணே வாழ்வின் நைனா கீழே இறங்குறியா நைனா? எங்க இறங்குறது? ஏண்டா நான் இறங்குனா நீ ஏறுவியா? அப்புறம் 2 பேரும் மாத்தி மாத்தி ஓட்டலாம். நீ ஏறிக்கிறியா? நான் சொல்ல மாட்டேன். குண்டு நைனா, ஆட்டோல குண்டு ஆடு புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ நைனா. சௌந்தர்யா, சௌந்தர்யா. யாரு? சௌந்தர்யா. என்ன இந்திரா? ஏட் சைடுல இருந்து யாரோ ஒருத்தன் குதிச்சான். திருடன்னு நினைக்கிறேன். இந்த பக்கமா தான் போனா. கேர்ஃபுல்லா இரு. ஏய் கீதா, கௌரி, எழுந்திருடி. ஏய் திருடன், எழுந்திருங்க. வாங்க வாங்க வாங்க. திருடன் எங்கடி? இந்த பக்கம் தான் போனா. வாங்க போய் பார்க்கலாம். ஜாக்கிரதையா வாங்க. என்ன கதவு திறந்திருக்கு? என்ன இந்து, ஏன் ஸ்கிரீனை மூடுற? என்னாச்சு? கன்றாவிய பாரு. யார் சொன்னாலும் நான் நம்பல. இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததே இல்லை. வாட் எல்ஸ்? வாட் ஹேப்பன்? All of you go to your rooms. போங்க. செல்லப்பா, செல்லப்பா, டேய், செல்லப்பா, எழுந்துடா, செல்லப்பா, டேய், டிஸ்டர்ப் டேய், எழுந்து பையில, எழுந்துடா, செல்லப்பா, எழுந்துரு. இந்த ரூமுக்கு எப்படி வந்து எனக்கு தெரியல. சொல்றது கேளுங்கம்மா. எனக்கு என்ன நடந்துச்சு தெரியலமா. அம்மா என்ன மாதிரி சொல்றது கேளுங்கம்மா. இது என்ன தெரியாதுமா.
வாங்க மேடம் பாருங்க. அவன் இவ்வளவு மட்டமா இருப்பான்னு நினைக்கல, நம்ப முடியல. அவனை பார்த்தா எனக்கு என்னமோ ஏதோ ஜென்ம பந்தமா தோணிக்கிட்டே இருக்கும். அவன் பார்வையும் பேச்சும் தப்பா தெரிஞ்சதில்ல. எந்த கல்மிஷமும் இல்லாம கலகலன்னு பேசுவான். அவனா தலையில கலத்திக்கு போட்டான். வேற யாராவது அவன் மேல பழிய போட்டிருப்பாங்களோ? பிள்ளையா வளர்த்த புத்தியை காட்டிட்டான் வேலைக்காரன். பாலுக்கும் கள்ளுக்கும் பேதம் தெரியல. என் ஆசை கனவெல்லாம் இந்த காலேஜ் தான் நம்பிக்கிட்டு இருந்தேன். அது சீர்குலைஞ்சு தலை குளிகிற மாதிரி இன்னைக்கு பேப்பர்ல வந்துடுச்சு. ஒரு தேவாலயமா நினைச்சது தேவடியாத்தனம், கற்பழிப்பு, அடுக்கடுக்கா கொலைகள் நடக்குதுன்னு இஷ்டத்துக்கு எழுதுறாங்க. இப்பவே எத்தனையோ பேர் காலேஜ் விட்டு வெளியேறிட்டாங்க. என்ன பண்றது? எல்லாம் அந்த செல்லப்பாவாலதான். நம்ம கையாலேயே நட்டு எதிரிலேயே வளர்ந்த மல்லிகைப்பூ திடீர்னு கலர் மாறி கருப்பாயிடுச்சுன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கும். ஆமா மேடம், உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஒருவேளை அவர் நிஜமாவே தப்பு செய்யலன்னா? தப்ப பாத்துமா சௌந்தர்யா? அவன் செஞ்ச தப்புக்கு சப்போர்ட்டா நீ? ஃபுல்லா தண்ணி அடிக்க தெரியுது, அந்த பொண்ணோட ரூமுக்கு போக தெரியுது, அந்த படுக்க மேல சிச்சி நினைச்சாலே நெஞ்சு எரியுது. சுப்பிரமணிய சார், நான் என்ன பாவம் செஞ்சேன்னு எனக்கு இந்த தண்டனை? அக்னி சாட்சியா என் கையை பிடிச்சு வாழ்நாள் பூராவும் உன் கூட இருப்பேன்னு சொன்னவரு நட்டாத்துல விட்டுட்டாரு. கையை பிடிச்சிட்டு மகனா சுத்தி வந்தவன் பட்டுன்னு கையை கடிச்சிட்டு நெஞ்சில நெருப்பு வச்சுட்டான். அதெல்லாம் கெட்ட கனவு மாதிரி. கொஞ்ச காலத்துல சரியாயிடும். டாடி, என்னம்மா? நானும் உங்க கூட வீட்டுக்கு வரேன் டாடி. எதுக்குமா? எனக்கு இங்க இருக்க பயமா இருக்கு. பயம் எதுக்குமா? அந்த செத்து போன மதுமிதா டெய்லியும் கனவுல வரா. என் நெஞ்சு மேல ஏறி உட்காந்துக்கிட்டு என் கழுத்தை நெரிக்கிற மாதிரி. எனக்கு என்னமோ தூக்கமே வரல டாடி. ரொம்ப டென்ஷனா இருக்கு. என்ன சொல்ற? மூளை இல்லாம பேசுற. பயத்தை விரட்டணும். படிச்ச பொண்ணு இதுக்கு பயந்துட்டு வீட்டுக்கு போறதா? நோ 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 நோ. நீ தைரியமா இருக்கணும், எதையும் ஃபேஸ் பண்ணணும். இல்லைங்க, இந்திராவை கூட்டிட்டு போயிடுங்க சுப்பிரமணிய சார். நம்ம காலேஜ் மேல நம்பிக்கை வச்சு இந்திராவை இங்க கூட்டிட்டு வந்தீங்க. ஆனா இங்க இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எனக்கே பயம். என்னால இங்க இருக்க முடியாது. அங்கேயே ஒரு நல்ல காலேஜ்ல சேர்த்துருங்க. அன்னைக்கு நான் குடிக்கணும்னு குடிக்கல. அந்த ஏழுமலை வெங்கடசாமி எதையோ கலந்து கொடுத்திருக்கான். நான் குடிச்ச தப்பு தப்புதான். ஆனா அதுக்கப்புறம் அந்த படுக்கை, அந்த பொண்ணு. நான் ஒண்ணு கேக்குறேன், மனசு விட்டு சொல்வியா? அந்த மதுமிதாவை நீ உண்மையாவே விரும்பினியா? அப்படின்னா நீ கூட என்ன சந்தேகிக்கிறியா? பசங்களுக்கு சோறு போடுறப்போ என்ன அம்மானும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு விளையாட்டா தப்பு செய்யறப்போ அவங்கள தண்டிக்கிற தந்தையாவே என்ன நான் நினைச்சுக்குவேன். அவங்கள என் பந்தம்னு வாழ்ற நானா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. உங்க மனசு நோகடிக்கணும்னு நான் இந்த கேள்வியை கேட்கல. எதுக்காக அநியாயமா தற்கொலை செஞ்சுக்கிட்டா மதுமிதா? உண்மையை வரவழைக்கத்தான் நான் அப்படி உங்களை கேட்டேன்னு தவிர வேற எந்த காரணமும் இல்ல. என்ன நம்புங்க. சிவன் கோயில்ல சிவன் இருப்பார் மகன், ராமர் கோயில்ல ராமர் இருப்பார் மகன், சர்ச்சில் ஏசுநாதர் இருப்பார் மகன். ஆனா நான் அம்மா வடிவத்துலதான் எல்லா தெய்வங்களையும் பார்த்தேன். ஆனா இன்னைக்கு அந்த தெய்வமே நான் தப்பு செஞ்சதா நம்பி என்ன அடிச்சு வெளியில துரத்திட்டாங்கல்ல. அந்த சூழ்நிலையில அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சதை வச்சு உங்களை தண்டிச்சிருக்காங்க. வேற எந்த நோக்கமும் இல்ல. கண்ணுல கண்டதெல்லாம் நிஜமா? விழிக்கு 8வது தூரத்துல இருக்கிற அந்த ஆகாயம்
இந்த கடலோட ஒன்னா சேர்த்து கலந்த மாதிரி இருக்கு. அது நிஜமா? உப்பும் கற்பூரமும் பாக்குறதுக்கு ஒன்னா தான் இருக்கு. அது நிஜமா? அது மெய்யில்ல பொய்ன்னு நிரூபிக்கிற நேரம் வரணும்ல. வந்தே தீரும். அங்க இவனுக்கு டைம் ஆயிடுச்சு. பசங்களுக்கு டிஃபன் கொடு. நீ போ. நான் என்னடா? செல்லப்பா மேல உனக்கு இஷ்டம் தானே? ஏன் கேக்குற? பின்ன ஏன் அப்படி செஞ்ச? என்ன செஞ்ச? நான் பார்த்தனே அன்னைக்கு போதையில இருந்த செல்லப்பா என்ன வராண்டாவில இருந்து கைய பிடிச்சி கூட்டிட்டு வந்தது நீ தானே? பாஸ்கர், என்னடா இப்படி சொல்ற? நான் அப்ப வராண்டாவில படுத்துட்டு இருந்தேன்ல, காலை யாரோ மிதிச்சாங்க. யாருன்னு பார்த்தா தடுமாறிட்டு இருந்த செல்லப்பாவை நீ தான் மதுமிதாரிக்கு கூட்டிட்டு போன. ஏய் பாஸ்கர், தெய்வ சாட்சியா செல்லப்பாவை அந்த அறைக்கு கூட்டிட்டு போனது நான் இல்லடா. நீ இல்லையா? நீ இல்லனா எனக்கு யாரும் தெரிஞ்சிருச்சு. செல்லப்பாண்ண, செல்லப்பாண்ண, செல்லப்பாண்ண. அம்மா தாயே பசிக்குதுமா. ஐயா ஐயா ஏதாவது யாரா நீ? போட. பெருமாளை பிச்சை எடுக்கிறாரு இவன் வேற. இந்த ஓட்ட சைக்கிள் வேற. ஒரு நிமிஷம். நீலகண்ட மாஸ்டர் வீடு தானே? நீங்க யாரு? என் பேர் செல்லப்பா. கஸ்தூரிபா உமன்ஸ் காலேஜ்ல வேலை செஞ்ச செல்லப்பா. என் தங்கச்சி சாவுக்காரன் நீதானப்பா. சுதா சுதா நிறுத்துறா நிறுத்துறா. இவன் தான் டாடி. தங்கச்சிக்கு சாவுக்கு காரணமான செல்லப்பா. தளர்ந்த வயசுல நீங்க இப்படி மனசுக்குள்ள மௌனமா அழுது கும்பிடுறதுக்கு காரணம் இவன் தான். இந்த வீட்டு சந்தோஷம் சங்கீதம் எல்லாம் சந்தைக்கு போறதுக்கு காரணம் இவன் தான். நிறுத்துறா. உன் கோபத்தால இப்படி அடிக்கிறதுனால புதைச்சிட்ட சின்ன செடிங்க திரும்பி பூக்குமாடா? அடிக்கட்டும் விடுங்க மாஸ்டர். என் மேல அடியா விழுந்த கோவம் தன்னோட தங்கச்சி மேல எவ்வளவு பாசம் வச்ச அண்ணன் எனக்கு சொல்லுது. தங்கச்சியை பறி கொடுத்த அண்ணனோட இந்த வேகமும் ஆவேசமும் நியாயம்தான், தப்பு இல்ல. என்னம்மா, என் பொண்ணு இந்த மண்ணை விட்டு போனதுல இருந்து மகாலட்சுமியே இந்த வீட்டை விட்டு போன மாதிரி இருக்கு. மனசுல இருந்த நிம்மதியும் மனுஷனுக்குள்ள பொறுமை பூராவும் செத்து போச்சு. தப்பா நினைக்காத பாவன. மாஸ்டர், பெத்தவங்களுக்கு மதுமிதா ரத்த சம்பந்தம், எனக்கு மதுமிதா அண்ணன் தங்கச்சி பந்தம். அது எனக்கு கட்டின இந்த ராக்கி சாட்சியா சொல்றேன். தங்க பாசத்தை வேறு விதமா மாத்தி நடக்கிற அந்த ஈனப்பிறவி நான் இல்ல சுதாகர். சாரி. தங்கச்சி போனதுக்கு அப்புறம் டேடி அப்செட் ஆகி வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டாரு. என் வியாபாரம் படுத்து போயிடுச்சு. இப்ப நான் ஒரு பைத்தியக்கார மாதிரி ஆயிட்டேன். ஐம் சாரி. உன் கூட பிறக்கலைனாலும் உனக்கு ஒரு சகோதரனா நான் இருப்பேன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க லலிதான் ரிசப்ஷனிஸ்ட். She is there. ஓ தேங்க்யூ. ஹலோ செல்லப்பா. உனக்கு 100 வயசு லலிதா. What a pleasant surprise. உன்னை பார்த்து 2 வருஷம் ஆச்சு. ஆமா, நல்லா இருக்கியா? just a minute. Yes. மண்டே ட்ரெஸ் ஃபெஸ்டிவல் ஒன்னு ஏற்பாடு செஞ்சிருக்கோம். ஆல் இந்தியா லெவல்ல டிசைனர்ஸ் இன்வைட் பண்ணிருக்கோம். அந்த கான்ஃபரன்ஸ்ல டின்னர் ஒன்னு ஏற்பாடு செய்யணும். Oh, very nice. ஹிந்துல பார்த்தேன். போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு ஃபாரின் ட்ரிப், பிரசன்டேஷன் செரமனி, கேஷ் அவார்ட்ஸ், அதானே? எஸ் மேடம். நான் கூட மாடல்ல கலந்துக்கலாமா? இந்த செல்லப்பாவோட கையை சேர்த்துக்கிட்டு நான் கூட காம்படிஷன் சேரலாம்னு நினைக்கிறேன். Why not? Sure. You're talking with service? No, 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 just joke. இங்க பாருங்க, மிஸ்டர் ராமராவ் சேகர் இருக்காங்க. They are the correct person to arrange. Okay, thank you. Bye. Sorry செல்லப்பா. நீ இங்க இந்த பொசிஷன்ல இருக்கிறது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? எந்த ரெக்கமெண்டேஷன்ல இந்த வேலை கிடைச்சது தெரியுமா? நீயே சொல்லு. நான் கஸ்தூரிபா காலேஜ் ஸ்டூடண்ட் என்னதான். எங்களுக்கு அந்த மேனஸ் சொல்லி கொடுத்து ஒரு நல்ல இமேஜ் உருவாக்குறது நீதான். We are really grateful to you. நான் என்னமா செஞ்சேன்? எல்லாம் அம்மா செஞ்சாங்க. ஆனா மேடம் உன்னை காலேஜ்ல இருந்து. அது பெரிய கதை, அப்புறமா டீடைலா சொல்றேன். நீ சொல்லணுமா? செல்லப்பா யாரு என்னன்னு எனக்கு தெரியாதா? அட, உன்னை நிக்க வச்சுட்டே பேசிட்டு இருக்கேன். வா காஃபி சாப்பிடலாம். காஃபி டீ எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். எதுக்கு ரிக்வெஸ்ட்? ஆர்டர் போடு. என்னங்க இப்படி என்ன போய் நான் சீஃப் கெஸ்டா? இட்ஸ் so ridiculous. எதுக்கு ridiculous? ஆக்சுவலா உங்க ஸ்டேட்டஸ் என்ன, பேக்ரவுண்ட் என்ன, உங்களோட அழகு என்ன, உங்க அறிவு என்ன, நீங்க யாருன்னு தெரியுமா? Frankly asking you, you know what you are?
நீங்க என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க சொல்றீங்கிறதுக்காக நான் ஒத்துக்கிறேன். ப்ளீஸ். தேங்க்ஸ். அது சரி, எக்ஸ்கியூஸ் மீ, அந்த ப்ரோக்ராம் என்ன? ஹலோ, எங்க ஹோட்டல்ல பிஸியா ஏதாவது ஒரு கல்ச்சரல் ப்ரோக்ராம் நடந்துட்டே இருக்கும். ஜஸ்ட் கலைஞர்களை என்கரேஜ் பண்ற மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ். ஓகே, ஷூர். சாரிங்க. இட்ஸ் ஓகே. அடுத்து நடக்கிற கல்ச்சரல் ப்ரோக்ராம்ல சீஃப் கெஸ்ட் மிஸ் இந்திரா. ஆமா, உங்க நேம் எப்படி ஸ்பெல் பண்ணுவீங்க? மிஸ் INDIRA. INDIRA. யா. சப்போஸ் இன்விடேஷன் ஆர் மிஸ் ஆனா அப்ப மிஸ் இந்தியா. That's right. Thank you, Miss India. நீங்க தான் கண்டிப்பா சீஃப் கெஸ்ட். நம்ம கண்டிப்பா மீட் பண்றோம். Bye. Oh my God. Ladies and gentlemen, give a big hand to our chief guest. Please come. Come on, yeah. Please have a seat. Please. Thank you. உட்காருங்க. Shall I start? Yeah. வாங்கிக்க. தேங்க்யூ. என்ன சொல்றாரு? பெட்டிய திறக்க சொல்றாரு. ஆஹா. கேள்வி கேட்க எவரு, கேள்வி கேட்க எவரு, ஊரு பேரு யார் நீ என, கேள்வி கேட்க எவரு, ஊரு பேரு யார் நீ என, கேள்வி கேட்க எவரு, படைச்சது என்னை ஓர் கடவுள்தான், பாடுறேன் நானும் நன்றி கடனாதான், கேள்வி கேட்க எவரு, ஊரு பேரு யார் நீ என, கேள்வி கேட்க எவரு. செயல்கள் இங்கு ஏதோ அதை செய்கின்றவன் ஒருத்தன், கூத்தாட யாரோ அழுது குமுறி குமுறி ஒருத்தன், தோணி ஓட்ட துடுப்புமின்றி ஆழ்கடலில் ஒருத்தன், சாவு வந்து ஒருத்தி போக நோவு கொண்டு இங்கொருத்தன், அளவு இல்லா சோகம் 100 இங்கு நாடும், ஒரு வாட்டிதான் மரணம் வெல்வதிங்கு யாரு. கண்ணீரிலும் உப்பு உண்டு கண்டேனதே இன்று, கண்ணீரிலும் உப்பு உண்டு கண்டேனதே இன்று, கொஞ்சிடும் அமிர்தம் என்ன பாசம்னா அதில் சொர்க்கம் இங்கே உண்டு. காத்துல முளைச்ச காளான் போல ஒண்டி கட்டனான், ஒண்டி கட்டனான், அட ஒண்டி கட்டனான், பாசத்தில் பொங்கி காதலை தீண்டிட கதி இல்லாதவன், கதி இல்லாதவன், நான் விதி இல்லாதவன். ஆம்பளை இங்கே அழுவதா யாரும் இல்லையா, ஆனந்தமாக வாழ்ந்திட துணையும் நானையா, ஆம்பளை இங்கே அழுவதா யாரும் இல்லையா, ஆனந்தமாக வாழ்ந்திட துணையும் நானையா. உன் விரல் நுனியை தீண்டுகின்ற நேரம் கண்ணி என் நெஞ்சிலே வீணையே மீட்டுகின்றதென்ன, உன் நீல கண்ணில் நீந்தி
நானும் பார்க்கும் வேளை ஆகாயம் பூத்தூவி நல்வாழ்த்து கூறும். கனிதழ் கனிமொழி மறந்தொரு மௌனம்தான் கொண்டும் கதையொன்று என் உள்ளே சொல்லாமல் சொல்லும். அது காதல் வேகம். நான் வளர்த்த மல்லிகையம்மா மலரும் முன்னே கருகுதம்மா. வாடி போகுமா விட்டு ஓடி போகுமா? நீ நடந்த பாதையெல்லாம் அளந்தளந்து அழுவுதம்மா. காயம் மாறுமா இல்லை ஜீவன் போகுமா? நான் அழுதால் வானம் இங்கே, நான் அழுதால் வானம் இங்கே தாவி பாயுமா? உன் கண்ணிலும் ஈரமா கண்ணிலும் ஈரமா? கேள்வி கேட்க எவரு கேள்வி கேட்க எவரு? ஒரு பேரு யார் நீ என கேள்வி கேட்க சூப்பர் டான்ஸ், வெரி நைஸ். நான் அவரை மீட் பண்ணணும். ஓகே வாங்க, கம் இன் ப்ளீஸ் உட்காருங்க. ஐ திங்க் ஹி இஸ் இன் தி மேக்கப் ரூம். ஹலோ ஜோகா சார், உங்களுக்காக சீஃப் கெஸ்ட் வெயிட் பண்றாங்க. ஓகே நான் அதுக்குள்ள போய் டின்னர் ஏற்பாடு செய்றேன். ஓகே சாரிங்க, just 5 minutes, okay? Just 5 minutes, okay? Just 5 minutes, okay? ஹலோ இந்திராஜி. ஹலோ. என்னங்க என்னவோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க? அந்த கஸ்தூரிபாய் காலேஜ்ல இருந்தப்போ ஜெயில் வார்டன் மாதிரி உங்களை மிரட்டினா அதே செல்லப்பாதான், மறந்துட்டீங்களா? அப்படி சொல்லாதீங்க. அந்த காலேஜ் ஜெயிலும் இல்ல, நீங்க ஜெயில் வார்டனும் இல்ல. தட்ஸ் a nice college and you're a nice person. தேங்க்ஸ். ஓகே எடுத்துட்டு வந்திருக்கீங்க. எனக்கா நல்லா ஆக்ட் பண்ணேனா? என்ன இருந்தாலும் உங்க ஆக்டிங் முன்னாடி எனக்கு சாதாரணம் தான். நேனோ, இப்போ நீங்க ஆக்டிங்ல அசத்திட்டீங்க. My God, you're really great. Promise. 2-3 இடத்துல ஹார்ட் டச் பண்ணிட்டீங்க. நான் அழுதுட்டேன். இப்ப கூட எனக்கு கண்ணீர் வருது. அப்படியா? அது ஒரிஜினல் கண்ணீர்னா கர்ச்சீஃப் தரேன் தொடச்சு. நிஜமா நான் சொல்றத நம்புங்க. வேணும்னா பாருங்க, உப்பு கரைச்சா அது நிஜமான கண்ணீர். டவுட் இருந்தா டெஸ்ட் பண்ணி பாருங்க. எதுக்குங்க என்ன டெஸ்ட்? இதுக்கு மேலே உங்களை நல்லா அழ வச்சு அப்புறமா டெஸ்ட் பண்ணிக்கிறேன் அந்த கண்ணீர்ல எவ்வளவு உண்மை இருக்குன்னு. என்ன பழைய புத்தி போலியா? டெஸ்ட் எக்ஸாமினேஷன் வைக்கிறதுக்கு இது கஸ்தூரிபா காலேஜ் இல்ல. கமான் மிஸ் இந்தியா, லெட் அஸ் கோ ஃபார் டின்னர். என்னங்க நீங்க எனக்கு போய் இப்படி மரியாதை செய்றீங்க? இப்போ நீங்க சீஃப் கெஸ்ட் இல்லையா? அது இருக்கட்டும், உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம அப்ப காலேஜ்ல நான் ரொம்ப மட்டமா நடந்துகிட்டு இருக்கேன்ல. ஏங்க இப்படி சொல்றீங்க? நானும் தான் உங்ககிட்ட கொஞ்சம் முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டேன். அதை விடுங்க. அப்ப வேற இப்ப வேற. ஆமா, இப்ப என்ன சாப்பிடுறீங்க? நீங்க எப்பவுமே சாப்பிடுற கீரை கூட்டு இஞ்சி பச்சடியுமே போதும். அது அங்க அடிமையா இருந்தபோது சாப்பிட்டது. இப்ப நான் ஃப்ரீ பேர்டு. சிலப்பா Yes. ஸ்பெஷல் லங்ஃபன் சூப் ஆர்டர் பண்ணிட்டேன். ஓகே Okay. ஃபர்தரா சில்லி சிக்கன் ஜிஞ்சர் சிக்கன். ஓகே ஓகே. நீங்க போக் டேஸ்ட் பண்ணுவீங்களா? நீங்க சாப்பிடுவீங்களா இந்திரா? போர்க்கா எனக்கு வேண்டாம். சோ கேன்சல் த பப். லலிதா, நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. ஐ வாண்ட் சம் இம்போர்ட்டட் whiskey. 1 black label, 1 சிவசேகல். ஓகே? நான் ட்ரிங்க் சாப்பிடுறதுல அப்ஜெக்ஷன் இல்லையே? அப்ஜெக்ஷனா? நோ நோ. பெர்ஃபார்மன்ஸை பாராட்டிட்டோல, சந்திர மடல்ஸ்லேருந்து உனக்கு கேட்டால் கூட கொண்டு வந்து கொடுக்கணும். இன்னும் அதிக கேட்கறதுக்குள்ள எப்படியாவது மேனேஜ் பண்ணுங்க. ஐ ஹவ் மை ஓன் லிமிடேஷன். ஓகே இடியட்.
சும்மா விசில் அடிங்க, பாக்கி நான் பாத்துக்கிறேன். ம். Hi, baby. Hello, baby. Hi, baby. Hello, baby. Hey, I'm fat. I'm fat. Hey, don't touch me. செல்லப்பா, hey, விடு. ஐயோ, செல்லப்பா, செல்லப்பா. ஐயோ, நான் செத்தேன். செல்லப்பா. ஐயோ, செல்லப்பா. அவர் அடிச்சாருங்க. என்ன விஷயம் அடி? ஐயோ, அடி. என்ன ரத்தம் வழியுது? இது டொமேட்டோ சாஸ். நீங்க வாங்க. இந்தாங்க உங்க கார் சாவி. இதாங்க உங்க கார். என்ன வாசல்லயே வந்து வாசல்லயே நின்னு வாசல்லயே பேசிட்டு அப்படியே போறேங்கறீங்களா? உள்ள வாங்க ப்ளீஸ். ஓகே வாங்க. ஹலோ, கார் எங்க இருக்கு? கார் சாவி எப்படிங்க? நான் போயிட்டு வரேன். நீங்க எப்படி போவீங்க? அது என்னங்க, என்ன விட மாட்டீங்க போல இருக்கு. பாசத்துல கட்டி போடுறீங்க. கட்டி போட்டா இருந்துருவீங்களா? அம்மாடி, உங்க கைகள்ல தான் விஷயம் இருக்குன்னு நினைச்சா பேச்சுல கூடவா? நமஸ்காரம் சார். செல்லப்பாவா, எப்ப வந்த? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். அங்க நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் அந்த கிரக கோளாறுல வந்த சங்கடம் தான். உன் பேரை கெடுக்கிறதுக்கு எவனாவது உன்னை இதுல சிக்க வச்சுட்டான். அங்க இருப்பான் பாரு, கங்கை மாதிரி சுத்தமானவன். நீ யாருக்கும் அநியாயம் பண்ணிருக்க மாட்டியே. அது போதும் சார், உங்களுக்கு புரிஞ்சுதேன். அது விதியோட விளையாட்டியா? நிஜ நிழலாகாது. காலம் நிச்சயம் வெளிப்படுத்தும். நிச்சயமா வெளிப்படுத்தணும் சார். டிரைவர் ரெடி, வாங்க. அது என்னம்மா, வராதவர் வந்துட்டு ஒண்ணுமே சாப்பிடாம போனா எப்படி? பாக்கியம், நான் ஏற்கனவே நல்லா சாப்பிட்டு வந்துட்டேன். விதவிதமா நீ சாப்பிட்டு இருப்ப. என் வீட்டுக்கு வந்து வெறுங்கையோட போனா எப்படி? ஓகே சார், உங்க திருப்திக்காக இதை மட்டும் எடுத்துட்டு போறேன். இந்த கண்ணு காசாவி. குட் நைட். குட் நைட். இட்ஸ் ஓகே. தொட்டு தொட்டு இறங்கில் வெக்கப்பட்டு முத்தம் வைக்குமா? தொட தொட சொக்குமா, துடையிடை சொக்கம்மா. ஒரு தரம் கொடித்திடு, மறுதரம் எடுத்திடு, அதில் ஒரு சந்தோஷம் சங்கீதம் உண்டு. இளமை தொட்டு தொட்டு இறங்கில் வெக்கப்பட்டு முத்தம் வைக்குமா?
பொழியும் திருநாளா கனியத ரசித்திர கலைகளும் புரிந்திடுமே அடிலாட்டு சுகம் கோட்டு இதம் பிறக்கிறதே சிலிர்க்கிறதே சிரிக்கிறதே கட்டில் இடம் கொடுக்கும் தொட்டில் குரல் கொடுக்கும் கட்டி பிடிக்கிற பிடிக்கிற வளக்கிற வளக்கிற அணைக்கிற அணைக்கிற ரசிக்கிற ரசிக்கிற ஒரு சுகம் கண்டாடவா இங்க இளமை தொட்டு தொட்டு இளங்கில் வைக்கப்பட்டு முத்தம் வைக்குமா நான் என்னை மறந்தேனே மதுக்குடம் உடைந்திட அறிமுகம் கிடைத்திடவே மலர் காட்டு இதழ் சோட்டு வரம் கொடுக்கிறையா தடுக்கிறையா இனிக்கிறையா இளங்கிலி வைக்கப்பட்டு முத்தம் வைக்குமா இளமை தொட்டு தொட்டு தொட தொட சொக்குமா துடையிலை சொக்கம்மா ஒரு தரம் கொடுத்திடு மறுதரம் எடுத்திடு அதில் ஒரு சந்தோஷம் சங்கீதம் உண்டு இளமை தொட்டு தொட்டு இளங்கிலி வைக்கப்பட்டு முத்தம் வைக்குமா கஷ்டப்பட்டது நீதான், சாதிச்சது நீதான். அந்த கேஷ் பிரைஸ் உனக்கு தான் கொடுக்கணும். எனக்கு அதுல ஒரு பைசா கூட வேண்டாம். என் பிசினஸுக்கு இந்த பாப்புலாரிட்டியே போதும். இந்த பரிசு உனக்கு இல்ல சுதாகர். அன்னைக்கு மதுமிதா என் கையில ராக்கி கட்டின நேரம் தங்கச்சி கை நிறைய பரிசுகள் தரணும்னு நினைச்சேன். அப்ப நடக்கல, இப்பதான் நடக்கணும்னு இருக்கு மாஸ்டர். இல்லப்பா, இத்தனை வருஷமா பல புத்தகங்களை படிச்சு பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்தினேன். இப்பதான் உன்ன மாதிரி மனுஷங்களை படிச்சு எனக்கு நல்ல பாடத்தை நான் கத்துக்கிட்டேன் மாஸ்டர். அம்மா, பரிமாறட்டுமா? சௌந்தர்யா, அவன் எங்க போனான்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? யாருமா? எனக்கு பிரச்சனை வந்த போதெல்லாம் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தவன். தனியா தவிச்சுக்கிட்டு இருந்த வேளையில படிச்சவனா மாறி புத்தி சொல்லிக்கிட்டு இருந்தவன். என்ன பெத்தவளா நினைச்சு தினம் வணங்கிக்கிட்டு இருந்த அந்த கபடம் இல்லாதவன இன்னைக்கு என்ன பேர் சொல்லி எப்படி கூப்பிடுறது? கூப்பிட அவையில்லையே. இங்க யார் தப்பு செஞ்சாலும் தண்டிக்கணுங்கிற நியாய நிபந்தனைகளை நான் தான் ஏற்பாடு செஞ்சேன். ஆனா அது ஏன் நெஞ்சிலேயே திருப்பி அடிக்கும், என்ன துடிக்க வைக்கும் நினைக்கலையே. நடக்கிறதெல்லாம் நன்மைக்குன்னு பெரியவங்க சொல்வாங்க. ஆனா எந்த நன்மைக்காக இந்த கெடுதல்? இத நூலா இழைச்சு போயிட்ட மனக்கவலையா இல்ல இந்த பயக்கவலையா? இதோ பாரியா ஏழுமலை வெங்கடசாமி, இங்க நீங்க ரெண்டு பேரும் உரசி உச்சி குட்டின்றதுனா என் பொண்டாட்டி ஆத்துல கவுந்துருவ போல இருக்கு. டைரக்டா பாயிண்ட்ல அட்டாக் பண்ணியா? பின்ன பாயிண்ட் என்னன்னா ராஜி, பணம் உள்ள கிளைண்ட்ஸ் நீ நடத்திட்டு இருக்கிற என்டையர் காலேஜ் பில்டிங் எடுத்து கிரைத்து கேக்குறாங்க. 500 ரூபாய் கட்ட அடுக்கி வச்சுக்கிட்டு பறந்துகிட்டு இதுல இருக்காங்க. உங்க பங்கு எவ்வளவு? பாத்தியா லாயர் ஒய்ஃப்ல அதான் கரெக்டா பாயிண்ட்டுக்கு வந்துட்டா. ஏன் ராஜி, ரெண்டு புத்திசாலிங்க தனித்தனியா வாழாம சோடாவும் விஸ்கியும் போல கலந்து. இதோ பாரியா லாயரே, நீ மறுபடியும் செட்டப் பண்றதுலயே தான் இருக்க. அங்க என் பொண்டாட்டி ஆத்துல இறங்கி டான்ஸ் ஆடிட்டு இருக்கா, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பாடிட்டு இருக்கா. புரிஞ்சுக்கயா, உன் ஃபங்க்ஷன் உனக்கு, ஏன் டென்ஷன் எனக்கு. ஸ்பீட் அப். பாயிண்ட் என்னன்னா, உன் காலேஜ்ல நடந்த அசிங்கத்துல இடதுகை விழுந்துருச்சு, செல்லப்பா விட்டுட்டு பூட்டத்துல வலதுகை விழுந்துருச்சு. நீ உலக்காட்ட வாடுறத விட காலேஜ மூடிட்டு காலேஜ் மூட போறது இல்ல, நான் இல்ல, என் பொண்ணு கூட இங்க இருந்து நகராது. இங்க பாருங்க, இந்த மண்ணோட மகத்துவம் மனுஷனுக்கு தான் தெரியும். மாடு மாதிரி தலையாற்ற உங்களுக்கு தெரியாது. இனிமே இங்க வராதீங்க. தூள் கிளப்பிட்டா என் ராஜி, எதை என்ன காலமாடுன்னு வாடுறா. BA தமிழ் லிட்டரேச்சரியா ஒரேடி அசத்திட்ட பாரு. என்ன அசத்திட்டாங்களோ என்னவோ, நீங்க இதே மாதிரி கண்டினியூட்டி டயலாக் பேசிட்டு இருந்தாலும் எனக்கு கோலமாவ தான் மிஞ்சும். அம்மாடியோ, இவங்க பவர்ஃபுல் லேடி தான். இந்த இடத்தை விலைக்கு வாங்கி பில்டிங் கட்டி பில்டப் பண்ணலாம் நினைச்சது லவுட்டு.
ரெக்ரேஷன் கிளப் வர்றது டவுட், உங்க கமிஷன் இனி அவுட். ஐயோ சைலண்டா இருக்கிறலே நினைச்சு டயலாக் பேசினேன், கடைசில ஹீரோ மாதிரி வாய்ஸ்ல ஊடு கட்டலே. ராஜி, ரியலா இது சீரியஸ் மேட்டர். இந்த இடத்த வாங்குறது நிச்சயம், எனக்கு கமிஷன் வர்றது நிச்சயம், கிளப் வர்றது நிச்சயம். மனசை மாத்திக்கிட்டு இடத்த காலி செஞ்சுட்டு போயிடு. சமயத்துல வந்து என்ன காப்பாத்துறீங்க, நல்லா மாட்டிட்டேன் அவங்க கிட்ட. என்ன கோடம்பாக்கம் குரூப் டான்ஸரோட டூயட் ஆடுற மாதிரி இந்த சீனு? எனக்கு ஏதோ ஒரு தனி ஸ்பெஷல் அட்ராக்ஷன் இருக்குன்னு இந்த அழகு பாட்டிக்க சிச்சி விட்டா என்ன கிட்னாப் பண்ணி ரேப்பே பண்ணுவாங்க போல இருக்கு. நீங்க என்ன செஞ்சிருப்பாங்க? அது அது எதுக்குங்க, வாங்க 2 பேரும் போய் லஞ்ச் சாப்பிட்டு வரலாம். என்ன செஞ்சிருப்பாங்கன்னு கேட்டேன். அது ஒண்ணு இல்லைங்க, ஒரு வயசு பொண்ணு ஒரு வயசு பையன் என்ன பண்றான்னு கேட்டா அந்த இன்னொரு வயசு பொண்ணு கிட்ட என்னன்னு சொல்றது பிராக்டிகலா. ஏன் சொல்லக்கூடாதா? சொன்னாலும் தப்பு சொல்லாட்டாலும் தப்புதான், என்ன பண்றது. Bye, செல்லம். See you. பாய்மா. Bye, பாய்டா darling. செல்லம். Bye. Bye. Bye bye. Okay, see you tomorrow without bail. Yes, coming. டார்லிங், நாளைக்கு நைட் டின்னர் மறந்துடாதீங்க. Bye. Bye bye. இந்த மாதிரி சீ டீ சாப்பிட கூப்பிட்டதுக்கு எப்படி ஆயிட்டீங்க? சில சமயம் அன்பா வீட்டுக்கே கூப்பிடுவாங்க. வீட்டுக்கு கூப்பிடுவாங்களா? நீங்க போயிருக்கீங்களா? டீ சாப்பிட கூப்பிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போவேன் சில சமயம். ஆனா அங்க ஐயோ அதெல்லாம் எப்படிங்க சொல்றது. வாங்க ஏதாவது லஞ்ச் சாப்பிடலாம். வீட்டுக்கு போய் என்ன செஞ்சீங்க சொல்லுங்க. ஐயோ என்னங்க நீங்க மறுபடியும் அதே கம்பல் பண்ணி கேட்டுட்டு வேண்டாங்க, ஏதாவது லஞ்ச் சாப்பிடலாம் வாங்க. ஏன் மேல சத்தியம் நீங்க சொல்லிதான் தீரணும். சரி, இப்போ கொஞ்ச நேரம் நீங்க தான் நான் வந்து அந்த அம்மா. ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்க தான் நேரா வந்து காலிங் பெல் அடிங்க. அப்படி கதவை திறப்பாங்க. செல்லா டார்லிங், how nice of it to come sit down, how are you? இதோட விட்டுருவாங்களா? உடனே ஒரு ஏஆர் ரஹ்மான் பாட்டு, வாராயோ செல்லா வாராயோ செல்லா வீட்டுக்குள் ஊட்டியடி. மெதுவா காலெல்லாம் தேய்ப்பாங்க, அதுக்கப்புறம் கையை மெதுவா எடுத்து நக்கு ஒரு கில்லு பச்சுன்னு ஒரு முத்தம் கொடுப்பாங்க. ஏங்க ஹலோ ஹலோ, நீங்க நான் சொல்லிட்டேன்ல, நாங்க நடிச்ச மாதிரி நீங்க ஒண்ணுமே நடிக்கவே இல்லையே. நீங்க என்ன செஞ்சீங்க? சார் தான் போடிட்டு வந்துட்டேன். ஏன் அந்த பொண்ணு நல்லா இல்லையா? நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ யூ ஃபர்கெட். முத்தம் கொடுக்குற வரைக்கும் வந்த பொண்ணு, அதுக்கப்புறமா ஐயோ நான் என்ன செய்யறது, ஐ வில் பி ஹெல்ப்லெஸ். எதுக்கு நீங்க அது வரைக்கும் வர விட்டீங்க? நான் இன்னொரு பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே? இது வரைக்குமே கிடைக்கல, இனிமேலும் கிடைக்கும் எப்படிங்க சொல்றது? நான் ஒரு ஐடியா சொல்றேன். அந்த பொண்ணு உங்களை விட்டு விலகி போனா நாம 2 பேரும் நெருக்கமா விவரமா ஆடி பாடி பழகணும்னா அது நிஜம்னு நம்பி அந்த பொண்ணு தானாவே போயிடுவா. நெருக்கமா விவரமா நம்புற மாதிரி 2 பேரும் பேசி பழகணும், இப்படித்தானே? கரெக்டா? இதமா இருக்கா? டாடி, என்னம்மா? ஒரு பொண்ணு ஒரு பையனை மனசார காதலிச்சா அவங்க கல்யாணம் செஞ்சுக்கலாம்ல? மனப்பொருத்தம் தான் வாழ்க்கைக்கு தேவை, திருமணம் செஞ்சுக்கிறது தப்பே இல்லம்மா. ஆனா அவருக்கு ஒரு டிகிரி கூட கிடையாது, சுத்தமா படிப்பறிவே இல்லாதவர். ஆமாங்க, படிப்பறிவு இல்லாதவனோட அந்த பொண்ணு எப்படி வாழ முடியும்? ஒரு டிகிரி கூட இல்லைன்னா என்ன வேலை கிடைக்கும் அந்த பையனுக்கு? பாக்கியம், டிகிரி ஹோல்டரா இருந்து இங்கதான் தெரியாதவனா இருந்தா அந்த பொண்ணு வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பாளா? அவருக்கு சொத்து பத்து கூட இல்லையாம்பா. இது ரொம்ப நல்லா இருக்குமா. அவனுக்கு படிப்பு இல்லைனாலும் பரவாயில்லை, ஆஸ்தி பாஸ்தி ஏதாவது இருந்தா தானே சந்தோஷமா வச்சு காப்பாற்ற முடியும். கோவிந்தா, பாயசம் வடை பொங்கல்னு கிடைக்கலன்னாலும் பாசமா இருக்கிற புருஷன் மட்டும் இருந்துட்டா குடிக்கிற பழைய கஞ்சி கூட அமிர்தம் தாண்டா. இதுவும் சரிதாங்க. அப்பா அம்மா யாருன்னே தெரியாதா? அவர் யாரும் இல்லாத அனாதை. என்னடி குழப்பற? ஏற்கனவே அவலட்சணம், போதா குறைக்கு அனாதை வேற. தாய் தந்தை இருந்தும் மதிக்காத வச்சு காப்பாத்தாத ஊதாரியா தெரிஞ்சா பரவாயில்லையா? வசதிதான் இல்ல, குலம் கோத்திரம் தெரியுமா? பெரிய குளத்துல பிறந்து பெரிய கார்ல சுத்திக்கிட்டு மிருகத்தோட கேவலமா நடந்துக்கிறவனு இருக்காங்க. ஒண்ணு சொல்லட்டா, நல்ல மனசு நல்ல நடத்தை தான் மனுஷனோட குலம் கோத்திரம். இந்திரா, நீ சொல்றது அந்த செல்லப்பாவை தானே? செல்லப்பாவா? ஆமாமா, மாப்பிள்ளை அவரு, பொண்ணுனா. இந்த கல்யாணத்துல உனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே? அது இல்லம்மா, வெறுங்கல்லா இருக்கிறவனே தெய்வமா தெரியறான்னா அவன் மனச பாக்குறா. மனசுக்கு பிடிச்சவனோட வாழ்றதான் வாழ்க்கைன்னு அவ சொல்லாம சொல்றா. அப்புறம் நமக்கு என்னடி? நீ போமா, மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாமா, போயிட்டு வாமா. என்னங்க என்ன சொல்றீங்க நீங்க? இந்திரா சின்ன பொண்ணு இல்லையே, அவ வாழ்க்கையை முடிவு பண்ணிக்கிறதுக்கு அவளுக்கு தெரியாதா என்ன?
நீங்க என்ன ஏத்துக்கிட்டதுக்கும் சீக்கிரமே கல்யாணத்தை நடத்துறேன்னு சொன்னதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆனா ஒரு சின்ன கோரிக்கை. என்னப்பா? என்னோட நேரமோ விதியோ என்ன காரணமோ தெரியல, நான் மேடத்தை விட்டு ரொம்ப தூரம் விலைக்கு வந்துட்டேன். ஆனா இன்னைக்கு சமூகத்துல நான் செல்வாக்கோட அந்தஸ்தோட வாழறேன்னா அதுக்கு இந்த தாயோட ஆசீர்வாதம் தான் காரணம். அதுக்காகத்தான் சொல்றேன், என்னோட கல்யாணம் அவங்க கண்ணு முன்னால அவங்க கஸ்தூரிபா காலேஜ்ல தான் நடக்கணும். அவ்வளவுதானே? உன் விருப்பப்படியே இந்த கல்யாணத்தை அதே காலேஜ் காம்பவுண்டுக்குள்ளேயே நடத்தி வைக்கிறேன். எல்லாம் இங்கே ஒன்றாய் துள்ளி ஆடுங்க, சந்தோஷமாய் இங்கே வந்து பாடுங்க. எல்லாம் இங்கே ஒன்றாய் துள்ளி ஆடுங்க, சந்தோஷமாய் இங்கே வந்து பாடுங்க. அன்பு மனமே தெய்வ வடிவம் என்று இசை பாட, இந்த உயிர் எந்த மதமும் ஒன்று என வாழ. தகிட தக தகிட தகிட தக ராகமே பாடடா, நல்ல காலமே தானடா. ராகமே பாடடா, நல்ல காலமே தானடா. எல்லாம் இங்கே ஒன்றாய் துள்ளி ஆடுங்க, சந்தோஷமாய் இங்கே வந்து பாடுங்க. கை வீசிடும் காலம், கவி சிந்திடும் வானம், கோலாட்டம் போட்டு இங்கே கொண்டாடலாமா? கவி சொல்லும் நேரம், உயிர் வெல்லும் கானம், ஊரெல்லாம் கைகள் கட்ட நாம் வாழலாம். கல்விக்கும் புகழுக்கும் கல்யாணமோ, கோமானின் குரலாலே கச்சேரியோ, அன்பு பொங்கி வழிய கண்ணில் பூக்கள் மலர, சந்தனம் குங்குமம் சங்கதி பொங்கிட புதிய விடிய மலரும். எல்லாம் இங்கே ஒன்றாய் துள்ளி ஆடுங்க, சந்தோஷமாய் இங்கே வந்து பாடுங்க. வணக்கங்க. வணக்கம். வணக்கம். வாமா. நல்லா இருக்கியா? நீங்க வாங்க. நான் நிரபராதிமா. நல்லா இருக்கீங்கல்ல? நான் கெட்டவே இல்லைம்மா.
தம்பி, இந்த திருமாங்கல்யம் இவ்வளவு காலமா பரம்பரையையும் பண்பாட்டையும் பாதுகாக்கிற ஒரு புனிதமான சின்னம். இத நீங்க ரொம்ப ரொம்ப பாவம். இத்தனை பேர்கள் மத்தியில நின்று இது புனிதமானது பெருமையானதுன்னு சொன்னீங்க. இந்த மஞ்சள் கயிறை இங்கேயே தீயில எரிச்சா தப்பு பாவம்னு கதறீங்க. ஆனா ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள அந்த புனிதமான பந்தத்தை பொடி பொடியாக்கி மாசில்லா பாசத்துக்கு தீ வச்சா அது என்ன சொல்றீங்க? அது எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு கொடுமை. அன்னைக்கு என்ன தலை தூக்க முடியாம செஞ்சது யாரோ இல்ல, தாலி கட்டிக்கிறதுக்காக இப்ப தலை குனிஞ்சிட்டு இருக்காளே இந்த இந்திரா தேவி தான். குலம் கோத்திரம் ஊரு பேரு தெரியாத ஒரு அனாதை பையனை தன்னுடைய புள்ளையா ஏத்துக்கிட்டா ஒரு உத்தமி. தாய் மகனுக்கும் உள்ள சொந்த பந்தத்தை வேரோட வெட்டி எறிஞ்ச அந்த இந்திரா தேவி தெரியாம குடிச்சிட்டு வந்த என்ன ஒரு அறியாத பொண்ணு ரூமுக்கு கொண்டு போனது இந்த இந்திரா தேவி. மயக்கத்துல இருந்த என்ன அந்த பொண்ணு மஞ்சத்துல படுக்க வச்சதும் இந்த இந்திரா தேவி தான். அதுக்கப்புறம் எல்லாரும் முன்னாடி அவளுக்கு அவமானத்தை உண்டாக்கி அவ தற்கொலை செய்ய காரணமா இருந்த மகா புண்ணியவதியும் இந்த இந்திரா தேவி தான். உண்டா இல்லையா? இப்பவாவது வெளிப்படையா நீ செஞ்சதை 10 பேருக்கு முன்னாடி ஒத்துக்கோ. செஞ்ச பாவத்தை நினைச்சு மனசால கதறு. ஏன் பேச மாட்டீங்க? நீ நிரபராதி நிரூபிக்கிறதுக்காக அந்த பொண்ணுக்கு இப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கணுமா? நான் அனுபவிச்சிட்டு இருக்கிற தண்டனையை விட அது ஒண்ணும் அதிகம் இல்லம்மா. இருக்க இடம் இல்லாத எனக்கு ஒரு மாளிகை கிடைச்சது. தாய் தந்தை இல்லாத என்ன உங்க மகனா ஏத்துக்கிட்டீங்க. சொந்த பந்தம் இல்லாத என்ன இங்க இருக்கிற எல்லாரும் அண்ணனா ஏத்துக்கிட்டாங்க. இதையெல்லாம் பறிகொடுத்தேனே, இதுக்கெல்லாம் யாருமா காரணம்? நீங்களே என்ன விரட்டிங்களே, அதுக்கு யார் காரணம்? நம்ம காலேஜில் எனக்கு இருந்த பெரிய கெடுத்துட்டாலே, உங்களை என்னையுமே பேசிட்டாலே. உண்மைதான் ஐயா, இந்திரா மன்னிக்க முடியாத தப்ப செஞ்சிட்டா. தண்டனை கிடைச்சே தீரணும். நாம் பெத்த பொண்ணுங்கிற பாசத்துல தண்டிக்க முடியல. நீயாவது தண்டிச்சு அவளுக்கு நல்ல புத்தி கொடுப்பா. என்னங்க நீங்க மகளுக்கு புத்தி புகட்ட சொல்லி மணமேடைக்கு வந்தவளை பழி வாங்கணுமா? 10 பேர் மத்தியில் அவளுக்கு அவமானம் ஏற்பட்ட பிறமும் அவளை எந்த மாப்பிள்ளை தாலி கட்டுவான்? எப்படி கல்யாணம் நடக்கும்? செல்லப்பா அப்பாவி நிரபராதின்னு அங்கதான் சொல்லல, இந்த கடவுள்கிட்டயாவது சொல்லலாம் இல்லையா? இப்ப கூட உன் தப்ப ஒத்துக்கணும்னு தோணலையா? நான் செஞ்சது சின்ன தப்பா இருந்தா ஒத்துக்கிறதுல அர்த்தம் இருக்கு. என் தப்பால ஒரு உயிரே பலியான பிறகு இப்ப தப்பு செஞ்சுட்டேன்னு சொன்னா அந்த கடவுள் கூட என்ன மன்னிக்க மாட்டாரு. நடத்தையில நான் ராட்சசி. மனுஷங்களை என் இஷ்டம் போல ஆட்டி வச்சு பின் விளைவை யோசிக்காம விளையாடிட்டு இப்ப அவஸ்தைப்படுறேன். இத்தனை நாள் உயிரோட மதிப்பு தெரியாம அதோட விளையாடிட்டேன்னு நீயே சொன்ன. இப்ப சொல்ல, நீ செல்லப்பாவை காதலிச்சது விளையாட்டிலேயே? அவரை விரும்பி கல்யாணம் மேடை வரைக்கும் வந்தது விளையாட்டிலேயே? அவரோட மனசார உன் வாழ்க்கையை பங்கு போட நினைச்சதும் விளையாட்டிலேயே? அப்படின்னா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க கூடாதேன்றா? அவர் என் கண்ணீரை நாடகம் பாரு, நிச்சயம் நம்ப மாட்டாரு. வேதனை கூட பொய்ன்னு உண்மை நம்ப மாட்டாரு. நான் மனசு மாறினதை யாருமே நம்ப மாட்டாங்க. பாயிண்ட்ல பம்ப் அவுட் பண்ணா இதான், இல்லாட்டி இந்த கஸ்தூரிபாய் காலேஜ் அத்தனை கிரவுண்ட் பூரா இதுல. யோ ஏழுமலை சாமி, இப்போ எனக்கு சந்தேகம். இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 விட்டீங்கன்னா பசங்க பதறி போய் பறந்துருவானுங்க. ஒரு அட்வான்ஸ் கொடுத்து மேட்டர் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்க. அது இல்லையா, அன்னைக்கு உன் ஒய்ஃபு உன் முகத்துல காரி துப்பி அந்த இடத்த காலி செய்ய முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. இப்ப அந்த இடத்த அவங்க காலி செய்யலன்னா அவ்வளவு லட்சத்தை வாரி கொடுத்துருக்கா டப்புன்னு 6 அடியில குழிய தோண்டி கப்பல் படுத்துக்க வேண்டியதா? வேணுகோபாலா, சீக்கிரம் வாயே, என் மஞ்சள் குங்குமத்தை காப்பாத்த வாயே. அவர் எதுக்குமா கருட செட்டப்பா? நான் தான் இருக்கேனே. பாரியா, காலேஜ் ப்ராப்பர்ட்டி நீங்க தான் அனுபவிக்க போறீங்க. தற்கொலை செஞ்சுக்க வேண்டிய அவசியம் வராது, கவலையப்படாத. அதனால 5 லட்சத்தை எனக்கு தள்ளு, கோடிக்கணக்கா உனக்கு தள்ளிக்க. அது சரி, நீ உடனே அந்த இடத்துக்கு போய் அவங்க அந்த இடத்த காலி பண்ணி கொடுக்கறதா பாண்டு பேப்பர்ல எழுதி கைது வாங்கிட்டு வா. அப்போ
ஆல்ரெடி உனக்கு இந்த பாயிண்ட்டை சொல்லியாச்சுமா. என் கிளைண்ட்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி கிரைம் பண்ண அட்வான்ஸ் இருந்தாங்க, வாங்கிட்டு நான் விரைவாக காலி செஞ்சு பொசிஷனை விட்டு கொடுத்துறேன்னு சொல்லி இந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ண. முடியாது. ஓடு. மாட்டேன். ஓடுறி. முடியாது. ஓடுறே இல்லையா? இப்ப அரைஞ்சது மட்டும் அவங்க மேல விழுந்திருந்தா என்ன இருக்கும் தெரியுமா? எது கிழிஞ்சாலும் எனக்கு கவலை இல்லை. நான் வந்த வேலை நடந்தே ஆகணும். அவ கையெழுத்து அழகா போடும். அவங்களே கையெழுத்து போட்டாலும் இங்க இருக்கிற புல் நுனியை கூட அசைக்க முடியாது. ஒரு இன்ச் நிலத்தை கூட சொந்தம் செய்ய விட மாட்டேன். ஐயா, இப்ப தலையிட்டு தடுப்பீங்களோ? இத்தனை நாள் அவளை வச்சிருந்த கணக்குக்கு அசல் வட்டி எல்லாம் போட்டு சமாளிச்சுப்பீங்களோ? என்னடா சொன்ன? நான் சொன்னது சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு. இவ என் பொண்டாட்டின்னு அழகா அதுல அவ கையெழுத்த போட சொல்லு. அம்மா புள்ள பந்தம் புனிதமானதுன்னு நிரூபிச்சு வாங்கிக்கோ. அம்மா கையெழுத்து போட்டுங்க. எதுக்கு போடணும்? எவனோ ஏதோ வாய்க்கு வந்தபடி பேசுறேன். பேசாதீங்க, வேணாம். கையெழுத்து போட்டுங்க. சொன்னா கேடியா? போடலன்னா என்னதான் ஆயிடும்? எனக்கு கோபம் வரத்துக்குள்ள போடுறீங்களா? இல்ல நான் எங்க போயிடுவேன். எங்கடா போடுவா பாவம்? கற்ப அங்கங்க வாடகைக்கு விட்டவ சைன் பண்ணா உள்ளத்துக்குள்ள குப்புன்னு குத்தாத. எதுக்குடா என்ன தொல்லப்படுற? நமக்குள்ள கள்ள காதல் இல்லைன்னு, நாம தப்பு எதுவும் செய்யலன்னு இந்த ராட்சசங்கிட்ட எதுக்குடா நிரூபிக்கணும்? அந்த தெய்வம் இருந்தா அதுக்கு தெரியும். பக்கத்திலே தெய்வத்தை வச்சுக்கிட்டு என்னடி புலம்பிக்கிட்டு இருக்க? சைன் பண்ணிடி. 1 உங்க பாசபந்த நாடகத்துல எனக்கு அப்ஜெக்ஷன் இல்ல. கையெழுத்து சரியா இருக்காளியா பாரு. பிஏ லிட்ரேச்சர் முத்து கொத்த மாதிரி இருக்கும். செல்லப்பா என் புள்ளன்னு எழுதியிருக்கா. இது கையெழுத்தா? தெய்வத்து மேல கல்லெடுத்து வீசினாலும் அத கூட பக்தின்னு ஏத்துக்கிற அந்த மகாசக்தியோட கையெழுத்து இப்படி தாண்டா இருக்கும். இப்ப புரியுதாடா அம்மா புள்ளையோட பந்தம்? ஏழுமலை வெங்கடசாமியோட சக்தி தத்துவத்தை சாதாரணமா நினைச்சிட்டீங்க. அவர் ஒரு கையெழுத்துனா 1000 கையெழுத்து வாங்கிட்டு வருவாரு. என்ன போட்ட? சேமமா போயிருக்காரு. சரி, லாபமா வருவாரா? வருவார் சார். அப்புறம் ஏன் இடது கண்ணு துடிச்சுட்டே இருக்கு? கண்ணு துடிக்காதரா. இனிமே எவன் கண்ணாவது எங்க காலேஜ் மேலையோ எங்க அம்மா மேலையோ கண்ணை புடுங்கி வெளியே வச்சிருவேன். எல்லாரையும் புதைச்சு ஒன்ன சமாதி கட்டிடுவேன். ஜாக்கிரதை. எல்லாருக்கும் சகட்டு மணிக்கு சமாதி கட்டுறேன்னுட்டா கர்மம் என்னையும் சேர்த்துதானா? எத்தனை நாளா போட்டிருக்க தாலிக்காக கழுத்தை நெரிக்காம இருந்தேன். மேல அருந்ததி நட்சத்திர விட்னஸா தாலி கட்டினதுனால மேல அவளை அனுப்பல. நீங்க இந்த ஏழுமலை வெங்கடசாமியோட ஒரு பக்கத்தை தானே பாக்குறீங்க. இப்ப அந்த செல்லப்பாவையும் அந்த சிரிக்கியும் மேல் லோகத்துக்கு அனுப்பி அதர் சைடு ரியாக்ஷனை காட்டுறேன். இந்த காலேஜ் மேட்டர்ல நடக்கிற அடித்தடி ரத்த வெள்ளத்தை நிறுத்தணும்னா அது வேற ஒருத்தன் கைக்கு போகாம இருக்கணும். டாடி மனசு வச்சா அந்த வேலையை செய்ய முடியும். அம்மா அங்க ஏத்தி வச்ச அந்த ஞான ஜோதி பல காலங்கள் வரைக்கும் நிலைச்சி எரியணும். அதாவது இப்ப பணத்தை புரட்டி காலேஜை விலைக்கு வாங்கி உன் இடத்துக்கிட்டே ஒப்படைக்கணுங்கிறதான அவன் விருப்பம். நம்ம காலேஜ் இடத்தை வாங்கறதுக்கு அவங்க என்ன வேணாலும் செய்ய ரெடியா இருக்காங்க. ஃபங்க்ஷனுக்கு இவ்வளவு பெரிய ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். திடீர்னு யாராவது வந்து வம்பு பண்ணாங்கன்னா வேணும்னா போலீஸ் பாதுகாப்பு கேட்கலாமா? அது நெஞ்சில பலம் இல்லாத பயந்தா குளிங்க செய்யற வேலை. லட்சியத்துக்கு பயந்தவங்க செய்யற வேலை. சௌந்தர்யா, இந்த இடமும் இந்த காலேஜும் என் உயிர் இருக்கிற வரைக்கும் போகாது. போக விட மாட்டேன். நல்லதையும் நடக்கணும் வாழ்த்துற தேவதைகள் இருக்கு. நீ இப்ப சொல்ற இந்த வார்த்தைகளை நிச்சயம் ஆசீர்வதிக்கும். ஆமா, இந்திரா இதெல்லாம் நம்ம பேர்ல வாங்கியிருக்கா. இது வெறும் பணத்தால மட்டும் இல்ல, ஒரு பச்சாதாபத்தால. என் மானத்தை மீட்டு உயிர் பிச்சை கொடுத்தவளுக்கு
என்னையே நான் குருதட்சணையா கொடுக்கணும். இந்திரா தன் தப்ப உணர்ந்து திருந்திட்டா. உள்ளுக்குள்ள அழறா. வாழறதுக்கு வலது கால் எடுத்து உங்ககிட்ட வந்த அவளுக்கு வாழ்க்கையை ஊனமாக்க மாட்டேன்னு எனக்கு உறுதி செஞ்சு கொடுங்க. ஐயோ, இந்திரா அவனுக்கு சொந்தமாயிட்டா. அந்த இடமும் ராஜேஸ்வரிக்கு சொந்தமாயிடுச்சு. என்ன இப்படி சிண்டோட அலைய விட்டுட்டானே, படுபாவி. இனி அவனை நம்பி பிரயோஜனம் இல்ல. அவன் மேலே கேஸ் போட்ட வேண்டியதுதான். லட்ச லட்சமா செலவு பண்ண என்ன இப்படி எங்கேயா போற? எங்க என்ன கேக்குற? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. உன் பாயிண்ட பார்த்து பார்த்து கட்டுறதுக்கு. இது என்ன தெரியுத? டைம் பாம்பு பெல்ட் வெளியில போனினா மூஞ்சி முதலும் பீஸ் பீஸ் ஆயிடும். ஐயோ, இந்த டைம் பாம்பு பெல்ட் எதுக்கு? யார் மேல போடுறதுக்கு? அந்த ராஜேஸ்வரி மேல, இந்த செல்லப்பா மேல, அங்க இருக்கிற புல் பூண்டு செடி கொடி பறந்தனால. வேணடா, என் பணம் போனது போட்டுண்டா. இந்த அக்கிரமத்தெல்லாம் செய்யாதடா. என் பேச்சா இந்த குடிமி பாயில புடிச்சு உள்ள தள்ளுங்கடா. ஐயோ, ஏழ்மலை வேண்டாம். சொல்றது கேளு, இது மகா பாவம். டேய் ஏழ்மலை, அந்த அம்பாள் உன்னை தண்டிப்பாடா. பாவத்தை செய்யாதடா டேய். நம்மள நீ நம்ம பசங்களோட போய் இந்த மங்கள வாத்தியத்தை சாவு மேளமா மாத்திரு. குறுக்க வர்றவங்கள நறுக்கி கூறு கூற போடு. ஓகே. நான் அந்த காலேஜ் மொத்தத்தையும் தர மட்டமாக்கி ரத்த களரியாக்கி கோடல உருவி மாலை போட்டுக்கிறேன்.
தேங்க்ஸ் ரப்பா கண்ணா. அம்மா என்னது? பாருங்க சார், அவங்கதான். எங்க போறீங்க? சாரி, அவங்க புருஷன். Oh!